is a punishable offense. போதைப் பொருட்கள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றம். மறுபடியும் வந்துருச்சு. செருப்பு கட் ஆயிடுச்சா? நான் எடுக்கிறேன். வேணாம் தம்பி, நான் எடுத்துக்கிறேன். பரவாயில்ல, இருங்க. இருக்கட்டும், நல்லா இருங்கப்பா, படிங்க. அட, இத கொஞ்சம் மாத்தலாம்ல சார்? மாத்தணுமா? மாசம் மாசம் வாங்குவாங்களா? இது புது செருப்புப்பா. புதுசா? இதா 8 மாசம் முன்னாடி தானே. இந்த புகையிலேயே என் வாழ்க்கை முடிஞ்சிடும். இவங்க ஒரு கேஸ் வாங்கி தந்தா என்ன? நானும் பாட்டி உன்னோட அம்மா. நேத்து வீட்டுக்கு எடுத்துட்டு போன சிறுபருப்புல புழு இருந்துச்சா? இருந்துச்சுடா, ஒரு மண் புழு. உன்ன மாதிரியே. ரொம்ப திமிரா இருந்தான் வை. உன் நாக்க கட் பண்ணி இதுக்குள்ள போட்டு வேக வச்சிருவேன். என்கிட்டே உங்க விளையாட்ட காட்டுறீங்களா? அடடா, கோத்துட்டியே. எங்க ரெடி ஆகுறது பாத்தீங்கல்ல? இதுல இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. பாத்துக்குப்பா. வணக்கம் வணக்கம் சார். அங்க நிக்காதீங்க, போங்க. என்ன பண்றீங்க? எல்லாரும் கிளாஸுக்கு போங்க, போங்க. வாத்தியாரே, வாத்தியாரே, இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு ஜனவரி 9, திங்கக்கிழமை. ஐயோ, உங்ககிட்ட இல்ல, நான் ஹெட் மாஸ்டர் கிட்ட கேட்டேன். சொல்லுங்க வாத்தியாரே, எவ்வளவு அரிசி போடணும்? வாத்தியார் யாருன்னா இன்னைக்கு லீவா? வாத்தியாருங்களை எதுக்குமா கேக்குற? பசங்களை பாரு, அவங்களுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கமா. அட, போட்டாச்சு. யாரு போட்டாங்க? அரிசி இனிமே தானே போட போறேன். நான் உங்ககிட்ட பேசல. இந்தாங்க சார், போட்டு முடிச்சிட்டேன். ஏன் இப்படி இருக்கிறாரு? ஆமா வாத்தியாரே, எவ்வளவு போடணும்னு சொல்லவே இல்ல. எவ்வளவு வேணாலும் போடுங்க. வைக்கிற கஞ்சி எல்லாரும் குடிக்கணும், வீணா போக கூடாது. போங்க. கிளாஸுக்கு போங்க, எல்லாரும் கிளாஸுக்கு போங்க, போங்க. சொல்றாரு, இது எந்த ஊரு கணக்கு? கிளாஸுக்குள்ள போ. சார், ஒரு நிமிஷம் சார். பில்லு ரெடி ஆயிடுச்சு. டிஓ ஆபீஸ் வரைக்கும் போலாம். அதுக்கு என்ன, போலாம். சண்டேவும் ஸ்கூல் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல. போங்க சார், எப்ப பார்த்தாலும் ஒரே காமெடி. நான் சீரியஸா தான் சொல்றேன். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம டெய்லி பார்க்கலாம். எனக்கு ஒண்ணு பார்க்க வேணாம். இங்க பாருங்க சார், நீங்க எல்லாம் பொறுமையா உட்கார்ந்து பேசுறதுக்கு தான் ஸ்டாஃப் ரூம் கட்டி வச்சிருக்கோம், புரியுதா? அதுக்கு இன்னும் மணி அடிக்கவே இல்லையே. எவ்வளவு மணி அடிச்சாலும் போதாதா டீச்சர்? டேய் போடா, படிக்கிறது விட்டுட்டு எல்லா வேலையும் ஒழுங்கா பண்றீங்க. வேடிக்கை பார்க்காம போங்கடா. அட, சொன்ன மாதிரி மணி என்ன அடிக்குது? பாலனை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. என்னது இது? ஆறு லைட்டை போட்டுட்டு வராங்க. ஹலோ 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 ஹலோ. போடா. நேரத்துக்கு போக முடியும்னு தோணல. ஓடாத ஒரு வாட்ச் வேற. அண்ணா, நேரம் என்னாச்சு? நல்ல நேரம் தான். நினைச்ச விஷயம் நல்லாவே நடக்கும். அங்க உட்காந்து பேசலாம், வாங்க வாங்க. அது நான் சாதா டைம் தான் கேட்டேன். சாதா டைம் சொல்ற, உங்க டைம் சொல்ற, வாங்க உட்காந்து பேசுவோம். என்ன கிளம்பிட்டீங்க? நல்ல கஸ்டமர் மிஸ் ஆயிட்டாரே. ஓரமான இல்லையா? வேலைய பாரியா. என்னோட நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அண்ணா, ஒரு லாட்டரி வாங்குங்க, அதிர்ஷ்டம் அடிக்கும். அடிக்குமா? பார்த்தால இடிச்சிட்டு போறான். உங்க நேரம் நல்லா இருக்கு, அதான் வண்டி இடிக்கல. ஒண்ணு வாங்குனா. நானே பிச்சை எடுத்துட்டு இருக்கேன், நீ என்கிட்ட பிச்சை எடுக்கிறியா? அப்படி தெரியலையே. இப்ப நம்ம இங்க சங்கடப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. சம்பளத்தை அதிகப்படுத்துறது நான் ஸ்ட்ரைக் பண்ணேன். அதுல கலந்துக்கு சொன்னா இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. அப்படிதானே? இருந்தாலும் இப்படியா ஸ்ட்ரைக் பண்ணுவீங்க? ஸ்கூல்ல கொண்டு வந்து உடம்பரிக்கிற பவுடர் எல்லாம் போடுவேன்னு சொன்னா என்ன இருந்தாலும் நம்ம கூட வேலை செய்றவங்க தானே, அந்த என்ன நமக்கு இருந்திருக்கணும்ல. அது நீங்க சொல்றது சரிதான் டீச்சர். ஸ்கூல்ல உடம்பரிக்கிற பவுடர் கொண்டு வந்து போடுறேன்னு சொன்னா ரொம்ப தப்பான விஷயம். வேற ஸ்டாண்டர்டான எவ்வளவு பவுடர் இருந்தது. என்ன இங்க கதை பேசிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க? கிளாஸ் போவேணாமா? மணி 10 ஆச்சு. யாராவது ஒரு ஆள் போய் மணி அடிச்சு விடுங்க. மணி அடிச்சாலும் தப்பு, அடிக்கலனாலும் தப்பு. என்ன சொன்னீங்க டீச்சர்? நம்ம சொன்ன இங்க பாருங்க நம்பியார் சார், செய்யற வேலைக்கு சரியான சம்பளமே வர்றதில்ல. இனி அந்த பியூன் வேலை கூட நாங்க செய்யணுமா? அடடா, வேண்டாங்க. எப்ப பாரு சம்பளம் சம்பளம் சம்பளம்னு. சம்பளத்தை உங்க கையில கொடுத்தா ஸ்கூல் பக்கம் யாருமே வரமாட்டேங்கிறீங்க. ஒருத்தரும் ஒழுங்கா வேலை செய்யறதில்ல. இந்த ஆளுக்கு என்ன பிரச்சனை? சாப்பிட்டீங்களா? இது சாப்பிட்டு முடிச்சாச்சான்னு கேட்டேன். எப்ப பாரு தின்னுகிட்டே இருக்கிறது. என்ன சார், என்ன வேடிக்கை பாக்குறீங்க? வேலையை பாருங்க சார். நீங்க ஆபீஸ்க்கு வாங்க. போங்க.
இவரையே எப்ப பார்த்தாலும் நம்மளே திட்டுறாரு. பால நேரத்துக்கு வருவான், கண்டிப்பா பெல்லம் அடிப்பான். யாரும் போக வேண்டாம். ச்சே. ம். என் வேலையை பார்த்தீங்களா? ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், ஆனா பியூன் வேலையெல்லாம் செய்யணும். டேய் கிளாஸுக்கு போங்கடா. போ போ கிளாஸுக்கு போ. வந்துட்டியா? ரொம்ப சந்தோஷம். களைச்சு போயிருப்பா, தண்ணி குடிச்சிடுவா. ஏய், என்ன கிளாஸ் போகாம நிக்கிறீங்க? போங்க உள்ள. எல்லாரும் போங்க எல்லாரும் போங்க போங்க. கிளாஸுக்கு போங்க. போங்க போங்க. என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஆச்சு. ஆச்சி. ச்சே. என்ன பண்றீங்க? ஏப்பா, இங்க வா. நீங்க எவ்வளவு நாளா வேலை பாக்குற? நான் 10 வருஷம் 4 மாசம் 21 நாளா வேலை செய்றேன். இன்னும் டைம் கூட உங்களுக்கு சொல்லணுமா? அதெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சுக்க. ஏன்பா இந்த 10 வருஷத்துக்குள்ள 10 நிமிஷம் முன்னாடி என்னைக்காவது நீ வந்திருக்கியா சொல்லு? சார் நான் சீக்கிரமா வரலனாலும் லேட்டா வரலல்ல, அது போதாதான் உங்களுக்கு? போதும், இப்ப நீங்க போலாம். ச்சே, இவனுக்கு வேலையை கொடுத்தான் பாரு, அவங்கள சொல்லணும். சைலன்ஸ். சேது, கொஞ்சம் சத்தமா படிக்க சொன்னா அவன் செய்ய மாட்டான். என்னங்க சத்தத்தையே காணும்? சேது, காப்பி ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா ஒர்க் புக்கையும் கம்ப்ளீட் பண்ணிடு. என்ன எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டியா? ஹோம்ஒர்க் செஞ்சு முடிக்காம இன்னைக்கு 2 பேரும் தூங்கவே கூடாது. சேது, பாப்பாவை தூங்காம பாத்துக்கோ. என்ன இது நல்லா இருக்கே. புக்ஸை பார்த்தா மட்டும் எப்படிதான் இவங்களுக்கு தூக்கம் வருதுன்னு தெரியல. முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். அது எப்படி வராம இருக்கும்? அப்படியே அப்பா மாதிரி புள்ளைங்க. அப்பா ஊர் சுத்துவாரு, புள்ளைங்க தூங்குங்க. சேது, எழுந்திரி. 1 வாரமா இதே ஒரு வேலையா பண்ணிட்டு இருக்காரு. காலையில போனா அன்டைம்ல தான் வராரு. ஊரெல்லாம் சுத்திட்டு வரட்டும். நானும் பிள்ளைங்களும் தனியா இருக்கோன்ற யோசனையே இல்லை. அதுவும் சரிதான். அர்ஜென்ட் கூப்பிட்டா கிடைக்கிறதே இல்லை. லைன் கிடைச்சாலும் எடுப்பாரா? இதானே அவரோட குணம். நீ என்ன இங்க இந்த நேரத்துல? நீங்க என்ன இந்த நேரத்துல இங்க? நான் இங்க இல்லாம அப்புறம் என்ன பக்கத்து வீட்ல போய் தூங்க முடியும்? ஓ, அப்ப எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்கீங்க. ச்சே, நீ என்ன சும்மா இப்படி பேசுற? நான் பார்க்கும்போது நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. சரி, அதனாலதான் உன்னை தொந்தரவு பண்ண வேணாம்னு நினைச்சேன். ஓ, சந்தோஷம். கொஞ்ச நாளா நடு ராத்திரியில வரதே ஒரு வேலையை வச்சிருக்கீங்க. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்கன்னு. நீ என்னதான் புரிஞ்சுக்கிட்டியோ? நான் முதல்ல குளிக்கணும், நீ போய் டவல் எடுத்துட்டு வா. முறைச்சு பாக்குற பாரு. ஓ, ஐயோ. போதும். குழந்தைங்க சாப்பிட்டாங்கல்ல? என்ன சும்மா இதெல்லாம்? நான் கொஞ்சம் லேட்டா வந்ததுக்காக. அது சரி, அப்ப நீயும் இன்னும் சாப்பிடலையா? சாம்பார் ரொம்ப சூப்பரா இருக்கு. அது சாம்பார் இல்ல, ரசம். நல்ல ரசம், சாம்பார் மாதிரியே இருக்கு. உனக்கு போதுமா? ஏன் மேல கோச்சுக்கிட்டு சாப்பிடாம போனா எப்படி? ஓ, ஒரு வேளை சாப்பிட்டுருப்பா. 2 வாட்டி சாப்பிட்டா யாரால முடியும்? இறைவனுக்கு அதையும் இவன் எப்படி படுத்திருக்கா? காலை கொஞ்சம் தள்ளி வையே.
ஏய் என்னது இது? என்ன சும்மா எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? ஆ? என்ன தொடாதீங்க. உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன எப்ப பாரு இப்படியே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னது இது? எந்திரி, நான் சொல்றேன். நான் எதுவும் கேட்க மாட்டேன். கேட்கலனா வேண்டாம், வந்து பாரு. அப்புறம் புரியும் நான் ஏன் லேட்டா வந்தேன்னு. வாழ்க்கையில கனவு மட்டும் இருந்தா போதாதுடி, அதை நிஜமாக்கிறதுக்கு முயற்சியும் வேணும்ல. இங்க பாரு, நீ எப்பவுமே வாடகை வீட்டில் இருக்கிற கஷ்டத்தை பத்தி சொல்லிட்டு இருப்பல்ல, நமக்கும் சொந்தமா ஒரு வீடு வேண்டாமா? நான் சொல்றது கேக்குறியா? இந்த காலத்துல ஒரு வீடு கட்டணும்னா 100 வாட்டி யோசிக்கணும். நம்ம விஷயத்துல என்ன தவிர வேற யார் சும்மா இருக்கா ஓடுறதுக்கு? ஆ? நீ முதல்ல இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் சொல்லு. இந்தா, நல்ல நல்ல வீட்டோட பிளான் தான் இதெல்லாம். இதெல்லாம் வாங்குறதுக்கு தான் நான் நேரம் காலம் பார்க்காம ஓடுறேன். எதுக்குங்க இதெல்லாம்? நான் சொந்த வீட்டுக்காக பிடிவாதம் பிடிக்கிறதுனாலயோ? வேண்டாங்க, நீங்க இப்படி கஷ்டப்பட வேண்டாம். ஏய் அதெல்லாம் பரவாயில்ல. உனக்கு இதுல எந்த பிளான் பிடிச்சிருக்கு அதை சொல்லு. 3-4 பிளான் இருக்கு. பிளான் எல்லாம் இங்கே இருக்கட்டும். வாங்க வந்து தூங்குங்க. ஆறு மணின்னு சொன்னா 6 மணி தான். கரண்ட்டை கட் பண்ற விஷயத்தையாவது கரெக்டா செய்யறாங்களே. கரண்ட் தேவைப்படுறது இந்த நேரத்துல தான், ஆனா அப்போ இருக்காது. அப்படி இருந்தாலும் வர பில்லில் ஏதாவது கம்மியாகுதா? அனுபவிச்சுதான் ஆகணும். ஏய், இங்க இருந்து அம்மிக்கல் எங்க போச்சு? சேது, என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் 6 பேக் வர வைக்கிறேம்மா. அப்படியா? அப்படின்னா இந்த கல்லை வந்து தூக்கிக்கோயேன். 6 பேக் இல்ல, ஃபுல் பேக்கும் வந்துடும். அதை என்கிட்ட கூட விளையாடுறதுக்கு வர ஒண்ணுமே கிடைக்கலையா? நேரங்கிட்ட நேரத்துல விளையாடிக்கிட்டு மாட்டேங்குமா உனக்கு? அம்மா, இதோ அப்பா இருக்காங்க. நீ உங்க அப்பனை பார்த்ததே இல்ல. நீ முதல்ல போய் பல்ல விளக்கு. நீலக்குயிலே போடா போடி. பல்லு விளக்காம குளிக்காம விளையாடிட்டே இருங்க. போய் குளிப்போ. பாலண்ணா, மீன் ஏதாவது வேணும்னா அக்காட்ட கேளுங்க. மீன் வேணும். என்ன மீன் இருக்கு? அயல இருக்கு. என்ன விலை? 350 ரூபா. ஓ 350 ரூபாயா? வேற என்ன இருக்கு? சூரை இருக்கு 250. வேற? அப்புறம் மத்தி 50 ரூபா. வேற ஏதாவது இருக்கு? அப்புறம் தராசும் கல்லும் இருக்கு. அதை நான் தரமாட்டேன். சும்மா நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. என்னத்த ஹோய் அயிலா சோரா மத்தி. என்னங்க, அந்த மீன்காரனோட குரல் தானே அது? வந்தால் போயிட்டாரா? அந்த மீன்லாம் விக்கிறதுக்கு இல்லையா? ஐயோ, இன்னைக்கு ஏதாவது ரசம் மட்டும் வைக்கலாம். பிள்ளைங்களா, வண்டி வந்துருச்சு, சீக்கிரம் வாங்க. அம்மா அம்மா, என் பென்சிலை காணோம். ஏடா தினமும் எதையாவது காணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஒரு பொருளாவது உருப்படியா வச்சுக்கிறியாடா? அப்ப காதுல இருக்கிறது என்ன? அத அவங்கிட்ட கொடுத்துருங்க. உன்னோடதா? சரி கிளம்பு. வா வா வா. இங்க பாருங்க, இன்னைக்காவது அந்த கடையில இருந்து மிக்ஸியை வாங்கிட்டு வந்துருங்க. சட்னி அரைக்கலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, மதியானம் சாப்பிட்ற நேரத்துல இந்த டைம்ல டீ குடிக்கிறீங்க? என்ன பேசுறீங்க? மதியானத்துக்கு நான் சாப்பிட போகணும்னா இங்க இருந்து 1.5 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கு. அப்படின்னா 1.5 கிலோமீட்டர் தாண்டி சாப்பாடு உள்ள தேடி வருமா? அதனாலதான் நான் டீயே குடிக்கிறேன். இங்க பாரியா, சோம்பேறி மலைய சுமப்பான், அதே நேரத்துல கஷ்டப்படுறவன் யானைய சுமப்பான். விஜயண்ணா, கஷ்டப்படுறவங்க ஒரு யானையை தானே சுமப்பாங்க. சோம்பேறி ஒரு மலையவே சுமக்கிறான். அப்ப யாரு திறமசாலி? நீங்க சும்மா உட்காந்துட்டு பேசிட்டு வேலைக்கு எதுவும் போவே போவாத. எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டு எல்லாரும் வேலைக்கு போகணும்? இந்த காலங்காலத்தாலே எழுந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வேலைக்கு போறவங்கள பார்த்தாலே நமக்கு ஆகாதுப்பா. அப்புறம் நமக்கு தலை சுத்திரும். இப்ப எல்லாரும் இப்படி சும்மா இருந்தா போதுமா? சாப்பிட வேணாமா? யோசிக்கணுயா. எதை யோசிக்கிறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. எதை பத்தி? நிறைய இருக்கு. அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு அரிசி வாங்கிட்டு தான் இருக்கேன். ஏன் அரிசியில நீங்க மண்ணு போட வேணாம்? ஆமா ஆமா, உன்னோட 1 ரூபா அரிசியில தானே காஸ்ட்லி மண்ணை வரை கொட்டணுமா? ஓஹோ, உங்ககிட்ட பேசிட்டு இருந்தோம், என் மீன் கெட்டு போயிடும். அசரப்ப நீ போயேன்டா, இவங்க நம்ம வேலையை கெடுத்துருவாங்கடா. அக்கௌண்ட்ல வச்சுக்கோ. ரமேஷே, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் மாடு மாதிரி உழைக்கிற நீயும் வாழ்ற, ஒரு வேலைக்கும் போவாத நாங்களும் வாழ்றோம். அப்ப யாரு புத்திசாலி? அது நீங்க தான் புத்திசாலி. அது தெரிஞ்சா. ஆனா ஒரு விஷயம் என்ன? நாளைக்கு வரும்போது இங்க கடையில அக்கௌண்ட் ரொம்ப அதிகமாச்சு. நீங்க டீச்சர் கிட்ட காசு வாங்கிட்டு போயிருக்கு தான் அடுத்த டீ உங்களுக்கு நான் கொடுப்பேன்.
இதுதான் இவனோட பிரச்சனை. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொன்னா உடனே அக்கௌண்ட் செட்டில் பண்ண சொல்லுவான். யோசிக்கவே மாட்டேங்கிறான். என்ன இருந்தாலும் இந்த மூளை இல்லாதவன்ட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? இந்த மூளையும் சிந்திக்கிற திறமையும் உள்ள ஆள் யாராவது வேலைக்கு போய் பார்த்திருக்கீங்களா? நீங்க பார்த்திருக்கீங்களா? உதாரணத்துக்கு விஞ்ஞானிங்க, மேதைங்க, சாமியாருங்க. அதை ஏன் கேக்குறீங்க? நம்ம அமைச்சருங்க, எம்எல்ஏங்க, ஒரு சாதாரண வார்டு மெம்பருங்க, அவங்க யாராவது வேலைக்கு போறாங்களா? ஏன் அவங்க வேலைக்கு போல? அவங்க எல்லாம் மூளையை பயன்படுத்தி யோசிக்கிற திறமை இருக்கு. நம்ம எப்பயுமே மேதைங்க பாதையை ஃபாலோ பண்ணணும். எந்த வேலைக்கும் போக கூடாது. அதுக்குள்ள காலி ஆயிடுச்சா? சைத்தாலி பாய், இந்த எங்க போனான்னு தெரியல. யோ சைத்தாலி. ஐயோ, நான் இங்கே தான் இருக்கேன். நீ எங்கடா போயிட்ட? நான் இங்க தான் இருக்கேன். முதல்ல இந்த பாட்டை கொஞ்சம் நிறுத்துங்களேன். அப்பதான் கூப்பிட்டா கேட்கல. ஆமா, நீங்க இந்த பாட்டை தவிர வேற எந்த பாட்டும் கேட்க மாட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் இந்த பாட்டை தான் கேக்குறீங்க. காசா பணமா? அந்த பாட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம். ஓ, மிக்ஸி ரெடி பண்ணியாச்சு. இதை எடுத்து கொடுங்க. பார்த்து. இரு. இந்தா, இதையும் அப்படி எடுத்துட்டு போயிரு. இது என்னது? அதுவும் மிக்ஸியோட பொருள் தான். இந்த பொருள் எல்லாமே அந்த மிக்ஸி நல்லா தான் வேலை செய்யுது. அடுத்த வாட்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா இந்த பொருளை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் சரி. என்ன நீ இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? உங்களை ஒரு முறை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. வேற என்ன சொல்ல? 3 மணிக்கா சாப்பாடு கொண்டு வருவா? இன்னைக்கு நம்ம ஜமீலோட கல்யாணத்துக்கு போலாம், ரெடியா இருன்னு சொல்லிட்டு போன ஆள் தானே நீங்க? அல்ல, அந்த விஷயத்தையே நான் மறந்தே போயிட்டேன். நம்ம பிள்ளைங்களோட கல்யாணத்துக்கு வர அவன் மறக்கவே இல்லையே. உங்களுக்காக அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு நான் போய் அங்க இருந்து கொண்டு வந்தது நெய் சாதம். நீங்க சாப்பிடுங்க. இதையும் பார்சல் கட்டிக்கிட்ட வர நீ அசிங்கமா இல்ல? நான் ஒண்ணு கேட்டு வாங்கல, அவன் தான் கொடுத்து அமிச்சான். எப்படியும் ஒரு நெய்ச்சோறு தானே. ஆமா, மறுபடியும் பேங்க்ல இருந்து லெட்டர் வருதா? அவங்களுக்கு இதை தவிர வேற என்ன வேலை இருக்கு? உங்களுக்கு எல்லாம் வேடிக்கை தான், எனக்குள்ள நெருப்பு தான். உனக்குள்ள இருக்கிற நெருப்பு அணைக்க என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு. நீங்க எப்பவும் இந்த பாட்டு கேட்டுட்டே இருங்க. ரமேஷ், ஒரு டீ போடு. சரி, நான் சையத் அலி பாய் பார்த்துட்டு வரேன். அது வந்து இந்த பாலம் விஷயத்தை கவனிச்சியா? ஒரு டீ குடிக்க கூட அவனுக்கு டைம் இல்ல. சுத்துன்னு சுத்துறான். இந்த பட்டாசுக்கு நடுவுல நாய் மாட்டின மாதிரி எந்த பக்கம் போகணும்னு அவனுக்கே தெரியாது. என்ன ஒரு கஷ்டமான வாழ்க்கை. வர்ணனைகளுக்கு அப்பாற்பட்ட இந்த பூமியில் சிறிதளவுதான் இந்த வாழ்க்கை. மனிதானி தெரிஞ்சுக்கும். அது சரிதான். டேய், யாருக்கும் புரியாத உன் பாட்டும் பேச்சும் இங்க தேவையில்லடா. இங்க கேட்ல இருக்கிற சிங்கம் மாதிரி நீங்க 2 பேரும் கத்தின்னு இருக்கும்போது எழுந்து போயிடுன்னு ஏன் சொல்ல தெரியுமா? அதனால வேற எங்கேயும் போய் இப்படி உட்கார கூடாதுன்னு தான். உங்க 2 பேரால 10 பைசாக்கு உதவி இருக்குதா? சுத்தமா இல்ல. இங்க வர வியாபாரத்தை கெடுக்க பாக்குறீங்களா? நீயும் பாட்டும். நீ அதை கவனிக்க வேணாம். உழைச்சி வாழ்ற திமிருதான் அது. அவங்களுக்கு புத்தி இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ரமேஷே, ஒரு டீ கூட. இங்க பாரு, இப்பவே 350 ரூபா அக்கௌண்ட் ஆயிடுச்சு. 150 ரூபா எனக்கு தானே நீ தரணும். அது எப்போ? நேத்து 1 கிலோ நெத்திலி நீ வாங்கினல. 1 கிலோ நெத்திலி 500 ரூபாயா? 500 ரூபாய் கிடைச்சாலே பெரிய அதிர்ஷ்டம். இங்க வாயேன். அது ஒரு சினிமா ரிலீஸ் ஆச்சுல்ல, நெத்திலி ஒரு சின்ன மீன் இல்ல, அதுக்கப்புறம் நெத்திலிக்கு ரொம்ப டிமாண்ட். இப்ப சினிமாக்காரங்க சாப்பிடுறது ஃபுல்லா நெத்திலி தான். இப்ப முதல்ல ஒரு டீயை கொடு. அடுத்த பாட்டு நெத்திலி மீன் ஒரு சின்ன மீன் கிடையாது. படத்தில இருந்து பாட்டு எழுதுனது அனு ஜெய்சங்கர் ஜோஷ். அதுக்குள்ள ரேடியோல வந்துருச்சா? வரணும்ல. டீயை குடியா? சீக்கிரம் எடுத்துட்டு வா. எனக்கு இல்லையா? எனக்கு மிக்சியை ரிப்பேர் பண்ற வேலை மட்டும்தான். பாய், அப்படி சொல்லாதீங்க. அதை கொண்டு வரலன்னா பிரச்சனை ஆயிடும். அம்மிக்கல்ல அரைக்க சொல்லுவோம் பொண்டாட்டிக்கிட்ட. அதுலலாம் இந்த காலத்து பொண்ணுங்க செய்வாங்களா பாய்? நீங்க அதை கொஞ்சம் கொடுங்க. ஸ்கூல் முடிஞ்சாலும் நீ வீட்டுக்கு போறதுக்கு லேட் ஆகும் தான் நான் என் பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்து விட்டேன். அது நல்ல விஷயம் தான். சையத் அலி பாய், நம்ம கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நிலம் ஒரு 8 சென்ட் வாங்கியிருந்தோம்ல, அதுல ஒரு வீடு கட்டலாங்கிற பிளான் தான். நீங்க இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்களேன். இது வீட்டோட பிளானா? வீட்டோட பிளான் தான். 8 சென்ட் நிலத்துக்கு வீட்டோட பிளான் 5. ஏதாவது ஒண்ணு கட்டினா போதும்ல. இதை எனக்கு காட்டினா எப்படி? இதுதானே எனக்கு தெரியும். நீ ஒண்ணு பண்ணு, இந்த 8 சென்ட் நிலத்துல வீடு ஒண்ணு கட்டிட்டு மிக்ஸி ஃபேனை ரிப்பேர் பண்ணிட்டு என்கிட்ட கொண்டு வா, நான் சரி பண்ணி தரேன். அப்புறம் ஒரு விஷயம் இருக்கு, இதுக்கு ஏத்த ஒரு ஆளு இருக்காரு. யாரு? என்ன விஷயம்? பிரகலாதன் சார். சார் இருக்காரு, நீங்க விஷயத்தை சொல்லுங்க, நான் டென்ஷனா இருக்கேன். ஒரு பிளானை பத்தி பேசணும். வீடா கடையா? வீடுதான். சார் இல்லையா? உங்க அப்பாவை கூப்பிடுங்க. வீடு கட்டுறேன்னு நினைக்கிறது டவுன்லயா? ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு? சொல்லுங்க. தம்பி, நான் ஒரு ஸ்கூல் பியூனா இருக்கேன். எனக்கு இங்க இருந்து போயிட்டு நிறைய வேலை இருக்கு. நீ போயிட்டு அப்பாவை கூட்டிட்டு வா. சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாத. பாருங்க, நீங்க பார்க்க வந்த சார் நான் தான்.
பிரகலாதன்? ஆமா. இந்த டென்ஷன் ஃப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனோட பிரகலாதன். அப்படின்னா நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகாம ஃப்ரீயா இருந்தா தானே வந்தவங்களால விஷயத்த சொல்ல முடியும். நமக்கு இப்படி ஒரு பிளான் பண்ணி கொடுக்கணும். பார்க்கலாம். ஓ, வாட் a wonderful plan. என்னோட இவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இவ்வளவு கரெக்டா இவ்வளவு அழகா ஒரு பிளான வரைஞ்சு எடுத்துட்டு வந்து ஒரு பிளான் வேணும்னு கேக்குற மொத ஆளு நான் இப்பதான் பாக்குறேன். இதுக்கு முன்னாடி யாருக்காச்சும் பிளான் வரைஞ்சு கொடுத்துருக்கீங்களா? இதெல்லாம் நமக்கு தேவைப்படுறதுனால. பேர் என்ன சொன்னீங்க? பேரு பாலன். நீங்க ஒரு பியூன் ஆளனா கண்டிப்பா இன்ஜினியரா தான் இருப்பீங்க. இன்ஜினியரிங்ல விருப்பம் இருக்கா? டாக்டர் ஆகலாம்னு ஆசைப்பட்டேன். டாக்டருக்குள்ளேயும் ஒரு இன்ஜினியர் இருக்காங்க. ஆனா ரெண்டுத்துக்குமே என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அதுதான் போகல. இதுல கொஞ்சம் வேரியேஷன்ஸ் எல்லாம் பண்ண வேண்டிய இருக்கும். அத நான் சரி பண்ணி தரேன். சின்ன சின்ன சேஞ்சஸ். ரூஃப மாத்தி கான்கிரீட் ஆக்கிட்டேன். வேண்டாம் வேண்டாம், ஓடு போதும், இதெல்லாம் தாங்காது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, மச்சு இருக்கிற ஒரு மர வீடு தான் நான் எதிர்பார்க்கிறேன். பழைய டைப் ஊர்ல எல்லாம் இருக்காங்களே. இங்க பாருங்க, செலவு பார்க்கும்போது கான்கிரீட் அளவுக்கு மரம் வராது. அப்படியா? ஆமா, தேங்க்யூ. ஓடு வேணும்னா நமக்கு கான்கிரீட் மேல வைக்கலாமே. கான்கிரீட்டை கட்டிட்டு ஓடு போடுறதா? கான்கிரீட் கட்ட காசு இல்லாம தான் ஓடு போடுறேன். இவர் சொல்ற மாதிரி அப்படியே செஞ்சிருங்களே, பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கும்ல. என்னத்த அழகு. அந்த ஆல்பர்ட்டோனோட வீடு கட்டி எவ்வளவு நாள் ஆச்சு? அதுக்கு இப்பதானே அவங்க ஓடு மாத்தினாங்க. பார்க்க எவ்வளவு அழகா இருந்தது. அது அழகுக்கெல்லாம் இல்ல, ஏதாவது லீக்கா இருக்கும். மர வீடுனா அப்பப்ப நான் மரத்தை மாத்திக்கிட்டே இருக்கணும். கான்கிரீட் வீடுனா வாழ்நாள் முழுக்க அப்படியே இருக்கும். நீங்க 2 பெட்ரூம் மட்டும் தானே கேட்டீங்க? ஆமா. ஆனா இந்த பிளான்ல நமக்கு 4 பெட்ரூம் கிடைக்கும். 3 ரூம் கீழே, 1 மட்டும் மேல. ஆமா, இந்த பிளான்லாம் நம்ம வரையற மாதிரி தானே? என்ன வேணா வரையலாமே. ஆனா இதெல்லாம் நம்ம பட்ஜெட்ல நிக்கணும்ல. அதெல்லாம் கண்டிப்பா நிறுத்திடலாம். நிஜமாவே 4 பெட்ரூம் வேணுங்க. எஸ் எஸ். உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஒண்ணும் தெரியாம. லுக், இந்த வெண்டிலேஷன்ல அது கிராஸ் வெண்டிலேஷனா இருக்கணும். கிச்சன் இங்க வந்தா பாத்ரூம் இங்க முடியாது. பாத்தீங்களா? அப்புறம் டோர் இங்க மாத்தணும். அப்படின்னா இந்த பிளேஸ் வேஸ்ட் தான். இது மொத்தமாவே நஷ்டம் தான் நினைக்கிறேன். அபசகனமா பேசாதீங்க. மிச்சம் இருக்கிறது பாத்ரூம், அது அட்டாச்சா இருக்கணும். நாளைக்கு வயசாகிறத பத்தி இன்னைக்கே யோசிக்கணும்ல. அப்ப ஒண்ணு உள்ளேயும், இன்னொன்னு காமனும் வெளிலையும், இன்னொன்னு மேலையும். ஓ, அப்ப வீடு பூரா பாத்ரூம் தானா? ஏங்க, பிளான் பிடிச்சிருக்கா? பிளான் எல்லாம் ஓகே தான். என்னங்க, இதுவே போதும். இந்த பிளான் ரொம்ப நல்லா இருக்கு. நமக்கு இதுவே போதுங்க. இதெல்லாம் நம்ம பட்ஜெட்டுக்குள்ள வராது சும்மா. நான் எல்லாத்தையும் லோ காஸ்ட்ல தான் செஞ்சு கொடுக்கறது. நமக்கு 10 ரூபா தானே ஆகுது. 10ன்னு சொன்னா 10 லட்சமா? ஆமா, 10 லட்சம். இந்தாங்க எஸ்டிமேட் பாருங்க. இதா பாருங்க, கூடிருச்சுல. இது 12 லட்சம் போட்டிருக்கு. ஆனா 10ல முடிஞ்சிடும். எஸ்டிமேட்ல 12 காட்டி அவ்வளவு அமௌண்ட் பேங்க்ல இருந்து லோன் எடுக்கணும். 10ல முடிச்சு மிச்சம் 2 லட்சத்தை பிரைவேட் பேங்க்ல பிக்ஸ்ட் அக்கௌண்ட போட்டா அதுல வர்ற வட்டி வச்சு லோன் முடிஞ்சிடும். எப்படி ஐடியா? இது நிறைய பேருக்கு தெரியாது. சரி, அப்படின்னா நம்ம ஒரு 12 லட்சத்துக்கு லோன் எடுப்போம். அதுல 6 லட்சத்துல வேலையை முடிச்சிட்டு மீதி 6 லட்சத்தை பேங்க்ல போட்டுடலாம்ல. மேக்ஸிமம் நான் மிச்சப்படுத்த பாக்குறேன். ஏற்கனவே ஒருத்தருக்கு 12 லட்சம் எடுத்துட்டு 7.5 லட்சத்துக்கு வீட்டை முடிச்சிட்டேன். அப்படியா? அப்ப நம்ம அப்படியே செஞ்சிருவோம். என்ன சும்மா? ஓகே ஓகே, நான் வரேன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. எவ்வளவு செலவு கம்மி பண்ணி செஞ்சு தர்றேன்னு சொன்னாலும் நாமளும் கூடவே இருக்கணும். இல்லைன்னா கைமீறி போயிடும். இந்த வீடு கட்டுறதும் கல்யாணம் பண்ணி பார்க்கறதும் ஒண்ணுதான். அது நம்ம நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. அதுக்கெல்லாம் ஒரு நேரம் இருக்கு. ஆனா கையில 5 காசு இல்லைனாலும் சில நேரம் நடந்துரும். அப்பா ஏதாவது உதவி செய்ய மாட்டாரா? நான் இங்க இடம் வாங்கினதே அவருக்கு பிடிக்கல. அப்புறம் வீடு கட்ட காசு கேட்டு அவர் எங்க தர போறாரு? இதுல எந்த விஷயமும் இல்ல பாலா. புள்ளைங்க இப்ப என்ன பண்ணாலும் அப்பாக்கும் அம்மாக்கும் பாசம் இருக்கத்தான் செய்யும். நீ ஆரம்பி, மீதி எல்லாம் கடவுள் பார்த்துப்பான். எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ தைரியமா இறங்கு, அதான் சரியான வழி. 5 பொம்பளை பிள்ளைங்க பிறந்தது எல்லாரும் சொன்னாங்க நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன். 5 பேருக்கும் கல்யாணம் பண்ணிட்டேன், கடனே இல்லாம. அப்ப அதே ஆளுங்க சொன்னாங்க நான் ஒரு ஆம்பளைன்னு. 6வது பிள்ளை தான் பஷீர். கடைசி பிள்ளை ஆம்பளை பிள்ளை தான் செய்யது அலி தப்பிச்சுட்டாருன்னு சொன்னாங்க. எங்க அவனால கஷ்டப்படுவேன் தெரிஞ்சுதான் இருக்கிறதெல்லாம் அடமானம் வச்சு அவனை கல்ஃபுக்கு அனுப்பிச்சது. இதுதான் சூழ்நிலை. அவன் அங்கேயே கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைகளும் பெத்துட்டான். நானும் இவளும் இந்த கடையை வச்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். இருந்து பிரயோஜனம் இல்லை, அனுபவிக்கிறதுக்கு அதிர்ஷ்டம் வேணும். நேரம் சரியா இருந்தா எல்லாம் நடந்துரும். அதான் சொன்னேன், நீ போய் அப்பாவை பார்த்து விஷயத்த சொல்லியா, சும்மாவாச்சும் போய் பாரு. கண்டிப்பா. சரி, அப்ப நான் கடைக்கு போறேன். அப்ப சரி.
பாலா பாலா, நில்லு நில்லு நில்லு. உன்னை பாக்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? நான் உன் பக்கத்து வீடு தானே. ஆமா. அதனால எனக்கு ஏதாவது தப்பா தோணுச்சுன்னா உனக்கு எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அதனாலதான் கேக்குறேன். கேளுங்க. உன்னை பத்தி தேவையில்லாத சில விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன். என்னது? அதாவது நீ ஸ்கூல் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற நேரத்துல வேற ஏதாவது வேலைக்கு போறதா கேள்விப்பட்டேன். உண்மையா? அதுல என்ன பிரச்சனை? அதுக்கு என்ன பிரச்சனையா? அதுக்குன்னு நீ இந்த அளவுக்கா சீரழிஞ்சு போவ? நீ எதுக்கு இந்த மாதிரி மாடு மாதிரி உழைக்கிற? அந்த நேரத்துல நீ கொஞ்சம் யோசிக்கலாம்ல. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு நம்ம உலகத்துல யோசிக்கிறதுக்கு. எதை பத்தி யோசிக்கணும்? எவ்வளவு விஷயங்கள் இருக்கு யோசிக்க. சுக்கூர், நீ யோசிக்கிற மாதிரி நான் யோசிச்சேன்னு வை, என் குடும்பம் பட்டினி ஆயிடும். அந்த மாதிரி உன் பொண்டாட்டி உன்னை பத்தி யோசிச்சான்னா நீ பட்டினி ஆயிடுவ. ஒரு குடும்பத்துல ஒருத்தர் யோசிச்சுட்டு இருந்தா போதாதா? அது போதுமே. அப்புறம் என்ன? அது சரிதான். என்னங்க? என்னாச்சு? நீங்க என்ன பண்றீங்கங்க? வந்து இந்த மாவை கொஞ்சம் அரைச்சு கொடுங்க. இல்ல அது இன்னைக்கே வேணுமா? வேணும். அப்பா பாலா போயிட்டானா? அவன் சொன்னதுல ஒரு விஷயம் இருக்கே, அது யோசிக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான். இன்னைக்கு என்னோட யோசனை அதை பத்தி தான். மாவை நான் அப்புறம் ஆட்டிக்கிறேன். செய்யதலி, நீங்களா? என்ன விசேஷம்? என்ன திடீர்னு? வாங்க உள்ள வாங்க. இருக்கட்டையா, கொஞ்சம் அவசரம். ரொம்ப நாளாவே உன்னை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். உன்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் பேர் என்ன? நம்ம வீட்டுல வாடகைக்கு இருக்கானே, பாலன். அவரை பார்த்தனவே ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்து. 5-6 மாசத்துக்கு அப்புறம் பசங்க ஊர்ல இருந்து வராங்க. அதுக்கு முன்னாடி வீட்டை காலி பண்ணி கொடுக்கணும்னு அவர்கிட்ட சொல்லி வச்சிரு. அது பசங்க வந்தா தங்குற வீடுதான். இன்னும் டைம் இருக்கு, அவசரமே இல்ல. நிதானமா காலி பண்ணி கொடுக்கட்டும். ஆமா, உன் பையனை பத்தி ஏதாவது தகவல் இருக்கா? உன்னை கூப்பிடுறானா? அப்பப்போ எப்பயாவது கால் பண்ணுவான். அப்படின்னு சரி, நான் கிளம்புறேன். சரியா? பார்க்கலாம். சரி. விடிய விடிய இப்படி எரிஞ்சிட்டே இருந்தா கரண்ட் பில் ஜாஸ்தியா வரும் சொல்லிட்டேன். இல்ல, நான் ஒரு விஷயம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பா கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லணும்ல. என்ன சொல்லாம? கூடவே புது வீட்டுக்கு ஏதாவது உதவி கேட்கலான் இருக்கேன். அது வேணுமா? இந்த சொந்த பந்தத்தோட உதவியெல்லாம் தேவைப்படுறது இந்த மாதிரியான நேரத்துல தானே சையத் அலி பாய் கேட்கிறாரு. மற்றபடி நம்ம கையில இருக்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடியுமா? அவரை தந்தா தரட்டும், இல்லைன்னா வேண்டாம். பணத்துக்கு கஷ்டம்னா இப்போ ஆரம்பிக்க வேண்டாம். இல்ல, வீடு கண்டிப்பா வேணும்ல. தினம் மெட்டீரியலோட ரேட்டெல்லாம் ஏறிக்கிட்டே இருக்கு. எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ நல்லது. எதுவா இருந்தாலும் நாளைக்கு நான் போய் அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன். நீ குழந்தை தூக்கு. தூக்கு. வா வா வா, அம்மா கிட்ட வா. நீ என்னடா தூங்காம அம்மா பின்னாடி சுத்திட்டு இருக்க? நாளைக்கு ஸ்கூல் இல்ல? ஹலோ. ரவி, நீ ஊர்ல இருந்து வந்துட்டியா? என்னையா இப்படி? என்ன விசேஷம்? நீ அமெரிக்கால இருந்து எப்போ வந்த? நான் வந்து கொஞ்ச நாள் ஆச்சு. அப்படியா? உன் கலர் எல்லாம் போயிடுச்சு. அழகுலலாம் ஒன்றும் கிடையாது. ஆரோக்கியம், நிம்மதி, அதுதான் முக்கியம். வரும்போது எவ்வளவு நோய் இருந்தது தெரியுமா? பிரஷர், கொலஸ்ட்ரால், சுகர் அப்படின்னு எல்லாமே எனக்கு இருந்தது. ஆனா இப்ப எந்த நோயும் இல்ல. எல்லாத்தையும் எரிச்சு விட்டுட்டேன். அங்க அமெரிக்கால இருக்க நல்ல வேலையை விட்டுட்டு நீங்க வந்து டிராக்டர் ஓட்டிக்கிட்டு இருக்க. இருந்தாலும் விவசாயத்தை வச்சு இந்த காலத்துல ஒரு விவசாயி புள்ளையா நீயே அதை சொல்லு. டேய், 3 பசுமாடு இருந்தா போதும், ஒரு குடும்பம் ரொம்ப நல்லா வாழலாம். அப்புறம் விவசாயி மாதிரி ஒரு நிம்மதியான வேலை இருக்கா? என்ன கொஞ்சம் கருப்பாயிடுவேன், மேலேயும் கொஞ்சம் மண்ணு படும். இருந்தாலும் என்ன, விஷம் இல்லாத சாப்பாடு சாப்பிடலாம், நல்ல ஹெல்த்தும் கிடைக்கும். ரவி, நீ ஆளே மாறி போயிட்டயா? உங்க அப்பா தான் குரு. நினைச்சேன். உலகம் முழுக்க சுத்தி தெரிஞ்சுட்டு நீ கடைசியா நல்ல ஆள்கிட்ட தான் வந்திருக்க. உனக்கு வேற வேலையே இல்லை. அது உனக்கு உங்க அப்பாவை சரியா தெரியாதனால நீ என்ன நினைச்ச? அவர் சாதாரண ஒரு விவசாயினா? அவர் ஒரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி தான். முடியலன்னா அங்க உட்காரலாம்ல. அந்த நெல்ல இருக்கிற மிஷின் ஏற்பாடு பண்ணிட்டியா? அதுக்கு நேத்தே ஏற்பாடு பண்ணிட்டேன். நல்ல வேலை பண்ண. இதுல இன்னும் கொஞ்சம் போட வேண்டியதானே? எதுக்காக இப்படி நீங்க வெயில்ல வேலை செய்றீங்க? நேத்து இருமுனது ஞாபகம் இல்லையா? எல்லாம் ஞாபகம் இருக்கு. இன்னும் நீ வேற கத்திக்கிட்டு இருக்காத. கொஞ்சம் கஞ்சி தண்ணி எடுத்துட்டு வா. எதுவும் சொல்லக்கூடாது. இந்த வயசான காலத்துல ஒரு ஊன்ற கொம்போட உதவி கூட இல்லாத ஒருத்தனை தானே எனக்கு நீ பையனா தந்திருக்க. கடவுளே. எப்படி போய்கிட்டு இருக்கு? 100 ஆயுசு. உங்க அப்பா இப்பதான் உன்னை பத்தி பேசினார். ஆயுசை நீங்க எடுத்துக்கங்க, எங்க அப்பா என்ன சொல்லியிருப்பாருன்னு தெரியும்.
விவசாயம் நல்லபடியா நடக்குதுல்ல? நல்லபடியா நடக்கலன்னா விவசாயம் செய்வாங்களா? நாங்க சேத்துல கை வச்சா நீங்க சோத்துல கை வைக்க முடியும். நல்ல நகைச்சுவை. நீங்க இந்த மம்முட்டியை மட்டும் பிடிக்கலனா நல்ல பேனா பிடிச்சிருக்கலாம். பேனா பிடிக்க வேண்டாம். பேனா பிடிச்சவங்களா அரிசி வாங்க கூட காசு இல்லாம மம்பட்டியை பிடிச்சிட்டு இருக்காங்க. குசும்ப பாரு. நீ அவளையும் பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல பாலா? ஆமா, எனக்கு இருக்க வேலைக்கு. அப்படி என்ன பெரிய வேலை? அப்படி பிஸியா இருக்கிறான்னா 2 மணி நேரம் டிராவல் பண்ணி எதுக்காக இங்க வந்திருக்க? சென்ட்டுக்கு 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி டவுன்ல இடம் வாங்கினதே முட்டாள்தனம். 8 சென்ட் நிலத்துக்கு கொடுத்த பணத்தை வச்சுக்கிட்டு இங்க 3 ஏக்கர் நல்ல விவசாய நிலமா பார்த்து வாங்கியிருக்கலாம். இதுல கடனை உடனே வாங்கி ஒரு வீடு வேற. எவ்வளவு நாள் தான்ப்பா அந்த வாடகை வீட்டுல பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு வாழ்றது? யாராவது சொன்னாங்களா? உனக்கு கிடைக்கிற கம்மியான வருமானத்தை வச்சுக்கிட்டு ஒழுங்கா ஒரு குடும்பத்தை பாத்துக்க முடியுமா? அதுவும் அவ்வளவு தொலைவுல, அது கூட வேற புதுசா ஒரு வீடும். அப்ப இந்த வீடு யாருக்கு? நான் ஏதாவது பேசினா அப்புறம் வாயில ஏதாவது வந்துருப்ப. நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. அவனே இப்பதானே வந்திருக்கான், அதுக்குள்ள ஆரம்பிக்கிறீங்க. அது சரி, நீ உன் இஷ்டத்துக்கு செய். எல்லாம் சொந்த பணமா இருந்தா மட்டும். அது தவிர என்ன எதிர்பார்த்து நீ எதுவும் செய்யாத. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறா. போதும். நீ இங்க இல்லையேங்கிற கவலைதான் இந்த கோவம் சண்டையெல்லாம். ஆமாமா. அப்பாவை பத்தி தான் உனக்கு தெரியுமே. எது இருந்தாலும் சரி, அப்பாவுடைய ஆசீர்வாதம் உனக்கு கண்டிப்பா இருக்கும். ஆசீர்வாதத்தை மட்டும் வச்சு வீடு கட்ட முடியுமா? இத பாரு, இதுதான் உன்கிட்ட பிடிக்காதது. நாங்க எது சொன்னாலும் நீ ஏடாகுடமாவே செய்யற. உன் பிரச்சனையே தான். ஒரு நாளைக்காவது எங்களுக்கு நீ உதவி பண்ணிருக்கியா? சொந்த கால்ல நிக்க ஆரம்பிச்சதும் புடிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு நீ போயிட்ட. ஓ, எப்ப வந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லு. என்னடா சொன்ன? ஒன்னும் இல்ல. இத பாருடா, வீடு கட்ட காசெல்லாம் வச்சிருக்கியா? கொஞ்சம் பணம் என் கையில இருக்கு. அப்புறம் நகையெல்லாம் இருக்குல்ல, மீதிக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல. நீ ஒரு வேலை பண்ணு, முதல்ல போய் ஜோசியம் பாரு. மீதி காசு அவரு கொடுப்பாரா? இதுல போட்டன்னா பாரு. பின்ன சொல் பேச்சே ஜோசியக்காரனோட ஏஜென்ட் தான். அப்பா பாட்டி பணியாரம் செஞ்சு கொடுத்திருக்காங்களா? எனக்கு தெரியாது. டூர் போற விஷயம் தாத்தா கிட்ட சொன்னீங்களா? பின்ன போன உடனே முதல்ல அதைத்தான் சொன்னேன். அப்ப தாத்தா உள்ள போய் கபோர்ட திறந்து 5000 ரூபாய் எடுத்துட்டு சொன்னாரு, இந்த இதை எடுத்துட்டு போய் சேதுவுக்கு கொடுன்னு. அந்த காசை தட்டுமாடா? ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? சும்மா. பின்ன என்னடி, அவனோட டூர் விஷயம் சொல்லவா போன? ஒரு அவசரத்துக்காக அப்பங்கிட்ட போனா அப்பனை விட கஞ்சம் உலகத்திலே கிடையாது. விவசாயம் பண்ணணும், தோட்டத்தை பார்க்கணும், வேலை செய்யறவங்களுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு 1000 பிரச்சனை நமக்கு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம பேச முடியாதுல்ல. ஆரம்பிச்சாச்சு. எப்ப போயிட்டு வந்தாலும் இப்படிதான் சொல்றீங்க. சொல்லாம பின்ன. ஒரே ஒரு பையனா, ஆனா என்னை விட அவருக்கு மண்ணை தான் பிடிக்கும். விவசாய அவார்டை வாங்கிட்டு அந்த மண்ணையை பிடிச்சிட்டு கிடக்கட்டும். இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றதுக்கு எங்க அம்மா. ஆசீர்வாதம் கிடைக்குமா? அதை வச்சா வீடு கட்டுறது? என்னங்க, இது பாத்தீங்களா? என்னது அது? அம்மாவோட வளையல் தான். ஓ, அம்மா ஏதோ இதுக்குள்ள வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. முதல்ல இதை தங்கமான்னு பாருடி. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இந்த பிடிச்சுக்க. வெள்ளித்தலை, வெள்ளிக்கை, வெள்ளி கழுத்து, வெள்ளி கண்ணு, வெள்ளி மனுஷ உருவம். கை காலு விளங்காம போறதும், கண்ணு மூக்கு காது வெள்ளி பல்லு. இந்த வேண்டுதல் எல்லாம் குடும்பத்துல சண்டை பிரச்சனை மரணம் எல்லாத்துல இருந்து வெளியே வந்து வாழ்க்கையில முன்னேறலாம். வெள்ளிக்கால் வெள்ளிக்கை உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுமா? ஆமா, உங்ககிட்ட வெள்ளி பட்டெக்ஸ் இருக்கா? என்ன வெள்ளி பட்டெக்ஸ்? இல்ல, இவனுக்கு பைல்ஸ் நோய் இருக்கு. அப்படி இருந்தா அவனுக்கு ஒண்ணு கொடுத்துரு. வெள்ளியில அது மட்டும் இருக்காது. கிடைச்சா அடுத்த வாட்டி எடுத்துட்டு வரேன். டேய், அடுத்த வாட்டி வரும்போது எடுத்துட்டு வராரா? ஒரு டீ போடு. புரியாத ஆளா இருக்கானே, அது எங்க இருந்து கிடைக்கும்? வெள்ளியா? அதுவும் நம்ம கிட்ட. ராமகிருஷ்ணா, கடையை கொஞ்சம் பாத்துக்க. மசூதிக்கு போயிட்டு வா. சைதலி பாய். பாலா, நீ ஊருக்கு ஏதோ போலையா? போன வேகத்துல திரும்ப வந்துட்டேன். அதெல்லாம் சரியா வராது பாய். ஒரே அடியா இப்படி முடிவு பண்ணா எப்படி? நீ ஒண்ணு பண்ணு, வீட்டு வேலையை ஆரம்பிச்சிரு, எல்லாம் நல்லபடியா நடந்துரும். நான் இப்ப என்ன யோசிக்கிறேன்னா, அங்கேயும் இங்கேயும் கடை வாங்குறதுக்கு பதிலா லோன் எடுத்தா என்னன்னு பாக்குறேன். லோனா? என்னாச்சு? லோன் எல்லாம் உனக்கு ஈஸியா கிடைக்கும், ஆனா அது ரொம்ப தொந்தரவு. அப்புறம் நீ டியூ எல்லாம் ஒழுங்கா அடைக்கலைன்னு வை, அது பெரிய பிரச்சனை ஆயிடும். என் விஷயம் தான் உனக்கு தெரியும்ல. நான் பேங்க்ல இருந்து லோன் எடுத்து நான் கடைசியா அடைக்க முடியாம வட்டிக்கு மேல வட்டி போட்டு நோட்டீஸ் வந்துகிட்டே இருக்கு. நான் எப்பயாவது கிடைச்சா கொண்டு போய் கட்டிடுவேன். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்புறம் கரெக்டா அடைக்கணும்னா நம்ம கிட்ட பணம் இருந்தா தானே முடியும்.
லோன் எடுத்தாவது ஒரு வீட்டை கட்டிட்டா அந்த வாடகை வீட்டை விட்டு போயிடலாம்ல. அதை பத்தி சொல்லும் போது தான் ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. உங்க வீட்டு ஓனரை பார்த்தேன். அவரோட பசங்கள்லாம் ஊர்ல இருந்து வர்றாங்களாம். அதனால வீட்டை காலி பண்ணி கொடுக்கணுமா. அப்புறம் அதுக்கு 5-6 மாசம் டைம் இருக்கு. அவர் வாடகைக்கு விடணும்னு நினைச்சு நமக்கு தரல. நம்ம அதுக்கேற்ற மாதிரி வாடகையும் கொடுக்கல. ஒரு உதவியா அவர் நமக்கு செஞ்சாரு. நம்மளால அவருக்கு ஒரு தொந்தரவு வரக்கூடாது. புரியுதா? அப்படின்னா கிளம்பு, நான் மசூதிக்கு போறேன். சரி. இது எங்க போய் முடிய போதோ. சார் வணக்கம். வணக்கம். நான் ஒரு லோன் விஷயமா பேங்க்குக்கு வந்திருக்கேன். லோன் செக்ஷன்ல மேடம் இன்னைக்கு லீவு. நீங்க வேணா ஒன்று பண்ணுங்க, மேனேஜரை போய் பாருங்க. சரி சார், ஓகே. சார் வணக்கம். வணக்கம். என்ன, உட்காருங்க. சார் எனக்கு ஒரு லோன் வேணும். நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. எதுக்கு லோன்? வீடு கட்டுறதுக்கு. எங்க நீங்க ஒர்க் பண்றீங்க? கவர்மெண்ட் ஸ்கூல் தான் சார். டீச்சரா? டீச்சர் இல்லை சார், பியூனு. உட்காருங்க. ப்ராப்பர்ட்டி எங்க? ப்ராப்பர்ட்டி கோவிலுக்கு தெற்கு பக்கம். எத்தனை சென்ட் இருக்கு? 8 சென்ட் இருக்கு சார். சேலரி சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு உங்களுக்கு லோன் எடுக்கலாம். ஓ. அப்புறம் 33% மட்டும் தான் பேங்க் லோன் எங்களால் கொடுக்க முடியும். சரி. பிளான் எஸ்டிமேட்ல ரெடி ஆயிடுச்சுல? பிளான் வரைஞ்சாச்சு, இனிமேல் தான் எஸ்டிமேட் பார்க்கணும். அப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வாங்க. இல்லை சார், என்னெல்லாம் தேவைப்படும்? இல்லை, என்னென்ன பேப்பர் தேவைப்படும்? ஒரு நிமிஷம். பத்திரம், தாய் பத்திரம், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், 30 வருஷம் டேக்ஸ் அடைச்ச ரெசிப்ட், உரிமை கொண்டு வர சர்டிபிகேட், இடத்தோட ஸ்கெட்ச், பிளான், ரூட் மேப், ஐடி ப்ரூஃப், 2 போட்டோ, லொகேஷன் சர்டிபிகேட், முனிசிபாலிட்டி சர்டிபிகேஷன். அப்புறம் நீங்க இந்தியன் சிட்டிசன் தான் ப்ரூவ் பண்ற ஒரு சர்டிபிகேட், ஆதார் கார்டு. அப்படின்னா இந்த மாதிரி பேப்பர்ஸ் எதுவும் இல்லாமல நீ பேங்க்குக்கு போன? அட என்ன சார், நீங்க தானே சொன்னீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு டக்குன்னு லோன் கிடைச்சிரும்னு. ஹை, சீக்கிரமா கிடைக்கணும் தான் சொன்னேன். அதுக்காக அவங்க எடுத்து வச்சிருக்காங்க, நான் உங்ககிட்ட சொன்னேன். அதுக்கான ப்ரொசீஜர்லாம் நிறையவே இருக்குல்ல. சுருக்கமா சொல்லணும்னா பாலன் இப்ப வீடு கட்ட முடிவு பண்ணியாச்சு. இங்க பாரு, வீடு கட்டுறதா இருந்தா அந்த இடத்துக்கு நல்ல பூஜை செய்யறதுக்கு நான் சொல்ற அந்த ஐயரை கூப்பிடு. இந்த காலத்துல யார் அவங்களெல்லாம் கூப்பிடுவாங்க? இப்ப வாஸ்து தான் எல்லா இடத்துலயும் ஃபேஷன். வாசுவா? அவரு யாரு? வாசு இல்ல, வாஸ்து. பேசாம அவருக்கு கூட ஒரு லோன் எடுத்து கொடுத்துருக்கலாம். எதுக்கு யோசிக்கிறதுக்கா? சும்மா உக்காந்து யோசிக்கிற அவருக்கு எதுக்கு டீச்சர் லோனு? அப்படி இல்ல சார், லோன் எடுத்ததுக்கு அப்புறம் அதை எப்படி அடைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கலாம்ல. பிரியமான சகோதரர்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த மணல் கொள்ளைக்கு ஒரு முடிவே கிடையாதா? நாம நமக்குள்ளேயே போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம். மணல் அள்ளி அள்ளி நம்ம நதிகள் வறண்டு போச்சு, காடுகள் பாலைவனம் ஆயிடுச்சு. தடுப்பானை கட்டின இடம்லாம் சேறுகள் நிறைந்து சின்ன மலை மாதிரி ஆயிடுச்சு. போட்டி போட்டு கொண்டு இருக்கிறோம் நண்பர்களே. இந்த நேரத்தில் எனக்கு ஞாபகம் வருவது ஒன்றுதான். என்னுடைய நண்பனான கவிஞன் அணி பாடின 2 வரிகள் ஞாபகத்துக்கு வருது. கடலுக்கு போற வழி தேடி ஆற்றில் இறங்கிய மலைத்துளி ஆற்றின் குழியில் விழுந்து மடிந்தது. ஹலோ, ஒரு நிமிஷம். அதனால இந்த மாதிரி காரியங்கள் இனி நடைபெறாம தடுக்கணும். அப்பதான் நம்ம பிழைக்க முடியுங்கிற வார்த்தையை சொல்லிட்டு நான் இந்த உரையை இற்றுடன் முடித்துக் கொள்கிறேன். தம்பி, இதப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். பிரியமான நண்பர்களே, அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம மணல, நம்ம சொத்தை நம்ம ரேஷன் கார்டோட காப்பி, ஆதார் கார்டோட காப்பி, டாக்ஸ் ரெசிப்ட் இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் சார். என் காம்ப்ரமைட் சர்டிபிகேட் கொண்டு வந்திருக்கியா? அத முதல்ல சொல்லவே இல்லையே. அப்ப சொன்னா இப்ப சொல்லி இருக்க முடியுமா? போய் வாங்கிட்டு வாடா. சும்மா ஆளை தொந்தரவு பண்ணிக்கிட்டு. உங்களுக்கு என்ன சார்? நான் ஒரு லோன் விஷயமா. லோன் இங்க இருந்து அப்படிதானே? வீடு கட்டுறதுக்கு. வீடு எதா இருந்தாலும் எனக்கு நேரம் கிடையாது, ரொம்ப பிஸி, அவ்வளவுதான். ஐயோ அப்படி சொல்லாதீங்க சார், நான் இன்னைக்கு லீவ் எடுத்துட்டு வந்திருக்கேன். எம்ப்ளாயியா? ஆமா சார், கவர்மெண்ட் ஸ்கூல்ல. ஓ, வாத்தியாரா? உட்காருங்க. ஐயோ பரவாயில்ல சார், நான் நிக்கிறேன். நான் வாத்தியார் கிடையாது. அப்ப ஹெட்மாஸ்டரா? உட்காருங்க. ராமகிருஷ்ணா, கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர். அவருக்கு ஒரு டீ சொல்லுங்க. உங்களுக்கு டீயா காப்பியா? எனக்கு டீயும் வேண்டாம், காஃபியும் வேண்டாம். நான் ஹெட்மாஸ்டர் கிடையாது. இல்ல, ஹெட்மாஸ்டர் இல்லனாலும் ஒரு டீ குடிக்கலாமே சார். அட பாருங்க, மறுபடியும் சார்னு கூப்பிடுறீங்க. நான் வெறும் பியூன் தான். அப்படின்னா டிகாஷன் போகுது என்ன? ராமகிருஷ்ணா, ஒரு டீ, ஒரு டிகாஷன், சாப்பிடுறதுக்கே ஏதாவது. சரி. சொல்லுங்க பியூன். சார், நான் ஒரு விஷயத்துக்காக இங்க இதோட 3வது தடவை வரேன். முதல் தடவை வந்தப்போ நீங்க சொன்னீங்க ஐடென்டி கார்டு வேணும், ரேஷன் கார்டு வேணும், டாக்ஸ் கட்டின ரெசிப்ட் வேணும். அதெல்லாம் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் சொன்னீங்க இன்னைக்கு ஃப்ரீ இல்ல, இன்னொரு நாள் வான்னு. அன்னைக்கு வந்தப்போ நீங்க உங்க பொண்ணோட பர்த்டேக்கு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் வர சொன்ன நாள் தான் இன்னைக்கு. இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, நாளைக்கு வாங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சார். ஓ, அப்படின்னா திங்கக்கிழமை. திங்கக்கிழமை பந்தாச்சே சார். ஓ, அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வா. இங்க பாருங்க சார், தேவையில்லாம சுத்த விடாதீங்க.
அந்த இடத்த ஒரு எட்டு பாக்குறதுக்கு நான் எத்தனை தடவை தான் அலையிறது? அதை வாங்குறதுக்கு கூட நான் இவ்வளவு நடக்கல. எத்தனை வாட்டி சார் இதுக்காக லீவ் எடுக்கிறது? தேவையில்லாம கத்தாதையா, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. யோ, அப்ப எதுவும் ஸ்நாக்ஸ் கொண்டு வரலையா? ஸ்நாக்ஸா சார்? சாப்பிடுற நேரமாச்சு சார். சாப்பிடுற நேரம் தான். அப்படின்னா ஒண்ணு பண்ணுவோம், இந்த டீயை குடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுருவோம் என்ன? அப்ப என் நிலத்தோட விஷயம்? ஓ, அப்படி ஒண்ணு இருக்குல்ல. முதல்ல நம்ம இடத்த அளப்போம், அப்புறமா நம்ம சாப்பிடுவோம் என்ன? ஏன் சாப்பிடலையா? அப்ப இடத்த அளக்கணும்ல. அது முடிச்சிட்டு சாப்பிடலாமே. ராமகிருஷ்ணா, ஒரு ஆட்டோ கூப்பிடு, அப்புறம் இந்த டீ காசை கொடுத்துருங்க. எப்படி பார்த்தாலும் இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடத்துல தான் இருக்கு. இங்க தண்ணிக்கு ஒண்ணு பஞ்சம் இல்லையே. எந்த பஞ்சமும் கிடையாது. இங்க எல்லா இடத்துலயும் தண்ணி இருக்கு. காலையில வேலைக்கு போய் சாயங்காலம் திரும்பி வரும்போது எல்லாரும் தண்ணி அடிச்சு தான் இருப்பாங்க. எவ்வளவு அழகான ஒரு இடம், என்ன ஒரு காத்து, தூங்கலாம் போல இருக்கு. தூங்குறதுக்கு வில்லேஜ் ஆபீஸ் தானே சார் நல்லது. வில்லேஜ் ஆபீஸ்ல காத்து ஒண்ணு வேண்டாம், சேர் மேல ஏறி உட்காந்தா போதும், அப்படியே தூங்கிடுவேன். என்னன்னே தெரியல. ஆமா ஆமா, வாஸ்துபடி ஒரு சில ஆபீஸ்ல அப்படி பண்ணு. பாலா, கொஞ்சம் இப்படி வாயேன். ஒரு பிரச்சனை இருக்கே, அது ரெசிடென்சியல் ஏரியாவில் வீடு கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு தான் எங்களுக்கு அதிகாரம். கோவிலோட புறம்போக்கு நிலத்துல எப்படி வீடு கட்ட முடியும் பாலா? அது பிரச்சனையாச்சு சார். எப்படியாவது பார்த்து பண்ணி விடுங்க. நான் கொஞ்சம் யோசிக்கிறேன், ஏதாவது பண்ண முடியுமான்னு பாப்போம். ராமகிருஷ்ணா, இந்த ஆளை கொஞ்சம் நீங்க தனியா கவனிச்சுக்கோங்க. இங்க கொஞ்சம் வாங்கலாம். கோவிலுக்கு சொந்தமான இடமா இருந்தாலும் வீடு கட்ட இவர் மனசு வச்சாதான் நடக்கும். ஆனா அவர் மனசு வைக்கணும். அப்புறம் பெருசா ஒன்னும் கேட்டு வாங்குற ஆளும் அவர் கிடையாது. அதுவும் நல்லதுதான். அப்புறம் ஒன்னும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. கொஞ்சம் வாயேன். நம்ம மனசால எதை கொடுத்தாலும் அவர் வாங்கிடுவார். அவர் தங்கமான மனுஷன். அது புரிஞ்சிருச்சு. எவ்வளவு கொடுக்கணும்? அது எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல. அப்புறம் லஞ்சன்ற மாதிரி கொடுத்தா அவருக்கு சுத்தமா பிடிக்காது. பாலா, ஒரு 50 ரூபா கொடுத்துரு. என்ன ஜாஸ்தியா இருக்கா? இங்க வாயேன். நீ அங்கே ஏறியா? இது கோவிலுக்கு சொந்தமான இடம். இப்போ நீங்க எதுவும் கவனிக்கலைன்னா அப்புறம் எப்படி இந்த இடத்துல வீடு கட்ட முடியும்? இங்க பாரு, இவரை கூட வச்சுட்டு சுத்தாத, எந்த காரியமும் நடக்காது. ஒரு 1000 ரூபா கொடு. எது 1000 ரூபாயா? மீதி எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சார், பர்பி இல்லையா? பர்பி இருக்கு சார். ஒண்ணு கொடு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு பர்பி சாப்பிடலன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம். ஓடான்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனா இவன் பண்றதெல்லாம் கேட்டுதானே ஆகணும். சாருக்கு ஒரு 10 பார்சல் கொடுத்துரு, பொண்டாட்டிக்கும் சேர்த்து. ஒரு 10 பர்பி பார்சல் போடு. அப்படின்னா எனக்கும் ஒரு 10 கொடுத்துரு, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எத்தனை பசங்க? அது ஒண்ணும் இல்ல, சும்மா பட்ஜெட் போட்டு பார்க்க வேண்டாம், இவ்வளவுதான் இருக்கு. இந்த இதுக்கு எவ்வளவு முடியுமோ கொடுத்துரு. பாத்தீங்களா, எல்லாம் காலி. அப்ப போலாமா? வா போயிடலாம். நான் சொன்னேன். உங்களுக்கு எத்தனை? இங்க பாரு பாலா, உங்களுக்கு 8 சென்ட் இடம் தான் இருக்குன்னாலும் நல்ல ஒரு பீஸ் தான். எது? இந்த இப்ப துப்புனே எல்லாம் சரி பண்றேன் பாலா. வா போலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கணும். ஹலோ பாலாண்ணா. ஹலோ. என்னாச்சு சார்? உட்காருங்க. ஓ, பரவாயில்ல. இந்த பக்கமா போயிட்டு இருந்தேன், அப்படியே உங்களை. பாலாண்ணா இல்லையா? இல்ல, ஸ்கூலுக்கு போயிருக்காரு. ஐயோ, நான் அதை மறந்தே போயிட்டேன். என்னாச்சு வீடு விஷயம்? ஆரம்பிக்க வேணாமா? ஆரம்பிக்கணும். லோன் கிடைக்க 2 நாள் ஆகும்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அதுவும் இல்லாம பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்றதுக்கு அவர் ஓடிட்டே இருக்காரு. ஓகே, நோ ப்ராப்ளம். நான் ஜஸ்ட் ஞாபகப்படுத்தினேன். அவர் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்ததா சொல்லுங்க. நான் சொல்லிடுறேன். ஓகே, உட்காருங்க. டீ பரவாயில்ல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஓகே. மானச சஞ்சனனி. ஹலோ. என்ன? வண்டிக்கு கொஞ்சம் தண்ணி. இதே இப்ப 2வது வாட்டி உங்க வண்டி இந்த இடத்துல வந்து ஆஃப் ஆகுறது. என்னன்னு தெரியல, இந்த வீட்டு தண்ணி வண்டிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இல்லையா? சிந்தனை. ஜித்தாவுக்கா? எப்ப போனாரு? ஐயோ, ஜித்தாவுல இல்ல, சிந்தனையில இருக்காருன்னு சொன்னேன். இந்த அளவுக்கு சிந்திக்க வேண்டியது என்ன இருக்கு? எனக்கு எதுவும் தெரியாது சார். இங்க பாருங்க, என்ன சாரன் கூப்பிடாதீங்க. பிரகலாதன். பிரகலாதன். கொஞ்ச நாளா நானும் கொஞ்சம் யோசனையில தான் இருக்கேன். நானும். அப்படின்னா நான் கிளம்புறேன். அப்ப தண்ணி இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாள் வாங்கிக்கிறேன். இன்னும் என்ன பண்ற? அவரு முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். வண்டியோட போனட்டு. ஒன்ன ஒரு நாள் நான் கூட்டிட்டு போவேன்.
உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? பாலகிருஷ்ணன். அப்ப இது? அது இன்பவாணன். அது யாரு? அதுவும் நான் தான். அது எப்படியா சரியா வரும்? அது வந்து சார் எங்க அப்பா பண்ண ஒரு தப்பு தான். யாரு, நீயா? இல்ல இந்த பேரு இன்பவாணன்கிறது தான் என்னுடைய நிஜமான பேரு. ஆனா ஸ்கூல்ல படிக்கும்போது பசங்களாம் என்னடா இன்பமான்னு என்ன கலாய்க்கும் போது நான் தான் அப்பா கிட்ட சொல்லி இந்த பேரை மாத்தினேன். இந்த பேருக்கு என்னையா குறை? நல்ல பேரு. இல்ல சார் அதுவா இன்பவாணன். இன்பவாணன். என்ன சார் நீங்க? எனக்கு பிடிச்சது இன்பவாணன் தான். இங்க பாரு இன்பவாணன், நீ ஒரு காரியம் பண்ணு, ஒரு வாரம் கழிச்சு வா. அப்புறம் இன்பவாணனும் பாலகிருஷ்ணனும் ஒரே ஆளு தானு ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வா. நான் சொல்றது புரியுது? மீதி பேப்பர்ஸ்லாம் ஓகே தான். அப்படியா சார்? கூடிய சீக்கிரமே லோனை சாங்ஷன் பண்றேன். ரொம்ப நன்றி சார். டே உன்னிகிருஷ்ணா, இது எல்லாருக்கும் அப்படியே சொல்லி கொடு. பாலா, உன் பண விஷயம் என்னாச்சு? நேத்து நடந்த லெசன்ல ஏதாவது டவுட் இருக்கா? கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இரு. இவ்வளவு வேலை முடிஞ்சிருக்குல்ல, இனிமே மெயின் கான்கிரீட் இன்னும் தானே. வேற யார் யாருக்கெல்லாம் இருக்கு எல்லாரும் சொல்லுங்க. தெரிஞ்சவங்க நிறைய பேர்கிட்ட இருந்து கடன் வாங்கியாச்சு. வேலை பூரா முடியணும்னா இன்னும் நிறைய பேர்கிட்ட காசு வாங்கணும். பேங்க் லோன்லாம் கிடைச்சிடுச்சா? கான்கிரீட் முடிச்சாதான் சார் கடைசி பேமெண்ட்டே கிடைக்கும். அட யாரு அப்படி எல்லாம் சொன்னாங்க? அந்த பேங்க் மேனேஜருக்கு தெரிஞ்ச ஆளு யாரா இருந்தா அவரை கூட்டிட்டு போய் பேசு, அப்பதான் இதெல்லாம் நடக்கும். அப்ப கூட உனக்கு அந்த பணம் கிடைக்கலன்னு வை. ஒரு நிமிஷம். ஹலோ. இல்ல இப்பெல்லாம் போய் வீட்ல எல்லாம் போய் கிளாஸ் எடுக்கிறது கிடையாது. இல்ல ஓகே, வீட்டுக்கு வந்து கிளாஸ் எடுக்கணுமா? அப்புறம் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஒருவேளை பணம் கிடைக்கலன்னா, ஒருவேளை உனக்கு பணம் கிடைக்கலன்னா வட்டிக்கு எடுக்கலாமே. நம்ம ஊர்ல எவ்வளவு பேர் வட்டிக்கு விடுறாங்க. சரிதான். அதை தவிர நம்ம கிட்ட எல்லாம் எங்க இருக்க போகுது பாலா? இல்ல பணத்துக்கு வேற வழியும் பார்த்து வச்சிருக்கேன். இல்ல நான் பொதுவா சொன்னேன். அது புரியுது. இதுலயாவது நடந்துருச்சுன்னா சந்தோஷம். தைரியமா இருங்க, எல்லாம் நல்லதுதான் நடக்கும். ஆமா. இது பிரகலாதா, இது 3வது வாட்டி ட்ரீட். இன்னைக்கு செட்டிங்லயாவது கடைசி பேமெண்ட்டை கண்டிப்பா கொடுத்துடணும்னு சார் கிட்ட எப்படியாவது சொல்லி. அத பத்தி எல்லாம் சொல்லியாச்சு. தண்ணிய போட்டதுக்கு அப்புறம் சொல்ல யூஸ் இல்ல, அதுக்கு முன்னாடி சொல்லணும். கண்டிப்பா நான் அவர்கிட்ட சொல்றேன். நீ முதல்ல நான் சொன்ன சர்டிபிகேட்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு என்ன வந்து நீ பாரு. எல்லாம் ரெடி ஆச்சு சார். இன்னைக்கு வந்து உங்களை பார்க்கலாமா? இன்னைக்கு வேண்டாம், நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன். அப்ப நாளைக்கு? நாளைக்கு வேண்டாம், நாளைக்கும் இதே மாதிரி ஒரு மீட்டிங் இருக்கு. அப்ப எப்போ? நாளைக்கு மறுநாள் ஒரு ஃபுல்ல வாங்கிட்டு வீட்டுக்கு வா. விஷயத்தை பத்தி இங்க உட்காந்து பேசுவோம். அப்புறம் பிராண்ட் மாறக்கூடாது. ஓகே. அப்ப நாளைக்கு மறுநாளைக்கும் ஓகே. என்ன இன்பவாணன், இது மட்டும் தானா? சோடா மத்ததெல்லாம் இல்லையா? எடுங்க. ஐயோ ஒண்ணுமே சொல்லவே இல்லையே. பாரு சொல்லுமா இல்லையா? என்ன வேணும் சார்? ஒரு நெருப்பு கோழி. நெருப்புல கோழியா? இந்த கூண்டுக்குள்ள நெருப்புல சுத்திக்கிட்டு இருக்கும்ல கோழி, கிரில்டு சிக்கன். அதேதான். அது நல்லதுதான். ஆமா, அது எவ்வளவு வரும்? ஏன் கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். வேணாம், யாரும் இங்க இருந்து போக வேண்டாம், எல்லாத்தையும் நான் வர வைக்கிறேன். ஹலோ, பேங்க் மேனேஜர் தான். ஒரு ஃபுல் சிக்கன், ஒரு சோடா, 2 பாட்டில் தண்ணி, 1/2 கிலோ முந்திரி, அப்புறம் 2 பேக்கெட் சிகரெட்டும் 1 வத்தி பெட்டியும். சீக்கிரம் கொடுத்து அனுப்புங்க. ஓகே. இங்க பாரு இன்பவாணன் சார், உன்னுடைய 2 ட்ரீட்லயும் நீ குடிக்காம ஒதுங்கி இருந்த. இன்னைக்கு அது முடியாது, குடிச்சுதான். ஐயோ அதெல்லாம் வேண்டாம் சார், எனக்கு அதெல்லாம் பழக்கமே இல்ல. இப்படி எல்லாம் தான் பழகிக்கிறது. அது வேற ஒண்ணும் இல்ல சார், என் பொண்டாட்டிக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. பிரச்சனை பண்ணாம இருந்தா போதும், பொண்டாட்டிக்கு பிடிக்கும்யா. இருந்தாலும் வேண்டாம் சார் எனக்கு. இன்னைக்கு நீ இதை குடிக்கலனா உன்னுடைய லாஸ்ட் பேமெண்ட்டை நான் பாஸ் பண்ண மாட்டேன். ஒழுங்கா குடிங்க, லாஸ்ட் பேமெண்ட். இந்த அப்படி ஒரு நிமிஷம். சார் என்ன சார் இது? என்ன சார் இது? இது ஒரு ட்ரிக்கு தான். இப்படி கட்டி வச்சா எவ்வளவுதான் குடிச்சிருந்தாலும் அவுந்து விழாதுல்ல. சர்வெண்ட் 2 வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, உடம்புல லுங்கி இல்லையா. நல்ல காமெடி. இல்ல சார், பாதி ஊத்திட்டு 1/2 கிளாஸ் கொடுங்க. இது என்ன டீயா? குடின்னு சொல்றேன், பெரிய யோகிய மாதிரி. Cheers. குடிங்க, லாஸ்ட் பேமெண்ட் குடிச்சறேன். ஐயோ சார், எதுக்கு சார் எல்லாரும் இதை கஷ்டப்பட்டு குடிக்கிறீங்க? எந்த டேஸ்டுமே இல்லையே. அது உனக்கு கொஞ்ச நேரத்துக்கு பிறகுதான் புரியும். 2 பெக்கு உள்ள போனதும் அவர் சொக்கமா இருக்கும். சூப்பரா இருந்துச்சு சார். நான் அண்ணனோட லாஸ்ட் பேமெண்ட் சார்.
இவன் பாலம் கிடையாது, இன்பவானன். இவன் மேல எனக்கு ஒரு தனிப்பட்ட அக்கறை இருக்கு. அப்படின்னா சீக்கிரம் அந்த பேமெண்ட்டை கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க சார். நீங்க பாருங்க சார், அது கொஞ்சம் சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கு என்ன, நான் தானே பேங்க் மேனேஜர். நல்லா கேட்டுக்கோங்க. நான் தானே பாஸ் பண்ணேன். ஆமாமா. ஆனா இப்ப நான் தானே உங்க கூட உட்கார்ந்து இருக்கேன் சார். நல்ல காமெடி சொல்றாரு. இன்பவானன், பேங்க் வந்துட்டு செக்கு நான் இங்க எழுதி கையெழுத்து போட்டு வச்சிருப்பேன். என்ன போதும் சார், போதும் சார் கிடையாது, தாம்சன் சார். சார் இந்த உதவி நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் சார். நீங்க எனக்கு கடவுள் மாதிரி, நீங்க எனக்கு கடவுள் மாதிரி. ஒண்ணு இங்க கொடுங்க. இந்த மாதிரி ஒரு பேங்க் மேனேஜரை நீங்க வேற எங்கேயாவது பார்க்க முடியுமா? யாரு இது? ஓ, ஃபுட் கம் இன். சிக்கன் வந்துருச்சு. வாங்க வாங்க, கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்கீங்க சார். என்ன சிக்கன்? சிக்கன் கடாய் சிக்கன். கடையில இருந்து வந்த சிக்கன் தான். நான் உங்களை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், பில்ல என் கையில நீட்ட கூடாதுன்னு. பக்கத்துல இன்பவான கிட்ட போடுறேன். பில்ல சார் கொடுக்க மாட்டாரு, பில்ல பாலால தருவாரு. அதுதான் வழக்கம். என்ன சார் இது? நிறுத்து நிறுத்து நிறுத்து. பாருங்க பாருங்க, வீடு வந்துருச்சு. பாத்துறங்க. நடக்க முடியுமா? நாளை வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம். ஆனா நாளைக்கு காலைல போய் பேங்க்ல செக் வாங்கிடுங்க. நான் காலையிலே போயிடுவேன். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாத்தையும் நாளைக்கு பாத்துக்கலாம். கிளம்புடா. குட் நைட். நான் போயிட்டு வரேன்னா போயிடு. சுத்தமா ஸ்மெல் வரல, தப்பிச்சு. என்ன வந்ததுமே படுத்துட்டீங்க? என்னங்க சாப்பிடலையா நீங்க? என்னங்க என்னங்க உங்களுக்கு என்ன ஆச்சு? கட்டில திருப்பாத சும்மா, கட்டில் திருப்பாத. நான் விழுந்துட போறேன்டி. என்னங்க குடிச்சிருக்கீங்களா நீங்க? உங்ககிட்ட தானே சொல்றேன் கட்டில திருப்பாதன்னு. கட்டில சுத்தாத சும்மா, கட்டில சுத்தாத. கட்டில சுத்தாத, நான் விழுந்துட வேண்டி. என்னங்க நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எதுக்காக தண்ணியில அடிச்சிட்டு வந்திருக்கீங்க? அது இந்த லோனோட கடைசி பேமெண்ட் பாஸ் பண்றதுக்கு. எவ்வளோ தங்கமான மனுஷன் தெரியுமா அந்த ஆளு? யாரு? அந்த பேங்க் மேனேஜரு. மேனேஜர் இல்லைன்னா என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு அந்த ஆள் கம்பெனி கொடுப்பாரா? அந்த ஆள் ஊற்றி கொடுத்தாரு, நான் குடிச்சிட்டேன். ஆனா எனக்கு ஒரு விஷயத்துல தான் அந்த ஆள் மேல கோவம். அப்பப்ப என் மூஞ்ச பார்த்து அந்த ஆள் இன்பவானான்னு கூப்பிடுவாரு. அது சரி, ஆனா அதெல்லாம் பாசத்தால தான். குளிக்க வைக்கிறீங்க? சொல்லாது சொல்லாது சொல்லாது. அப்பா பெரிய லோன் ஒண்ணு பாஸ் பண்ணிட்டாரா, அதனால இப்போ ரொம்ப டயர்டா இருக்காராம். நாங்க நினைச்சோம் அப்பா ட்ரிங்க் சாப்பிட்டு வந்தாங்க. போங்கடா போங்க. இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? முதல்ல உள்ள வாங்க. மெல்ல மெல்ல மெதுவா. செல்லமே கத்தி ஊரு கூட்டுறீங்க. ஆமா, இன்னைக்கு தானே பேங்க்ல வர சொல்லிருக்காங்க. எதுக்கும் நீங்க ஒரு முறை போயிட்டு வாங்க. காசு இல்லங்கிறதுக்காக போகாம இருக்க வேண்டாம். நேர்ல போய் விஷயத்த சொல்லிட்டோம்னா கொஞ்ச நாளைக்காவது கண்டிப்பா அவங்க டைம் தருவாங்க. பாக்குறேன். என்ன இவ காலங்காத்தால? என்னாச்சு? ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? என்னாச்சுமா? இவ்வளவு நாளா வீட்டுக்கு நைட்டு லேட்டா மட்டும்தான் வந்துட்டு இருந்தாரு. இப்ப குடிச்சிட்டும் வராரு. நேத்து பேங்க் மேனேஜரை பார்க்க போயிட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு தான் வந்தாரு. என்னையும் பிள்ளைங்களையும் பத்தி யோசிச்சிருந்தா அவரு குடிச்சிருந்திருப்பாரா? அதுக்கு நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம். உன்னையும் பிள்ளைகளும் பத்தி யோசிக்காம இல்லை, அவனுக்கெல்லாம் சேர்ந்து வற்புறுத்தி இருப்பாங்க. மற்றபடி அவன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அவன் ஏன் அன்டைம்ல வர்றான்னா, அவன் அந்த ஸ்கூல் வேலையை முடிச்சுட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்ல பேக்கிங் வேலைக்கு போறான். அது உனக்கு தெரிஞ்சா நீ சங்கடப்படுவேன்னு சொல்லாம இருந்தான். நீ இதை போய் கேட்டுட்டு என்னை திட்டு வாங்க வச்சிடாத, சரியா? எனக்கு உங்களை தவிர வேற யாரு இருக்கா இதெல்லாம் சொல்றதுக்கு?
நானும் கொஞ்சம் அவங்ககிட்ட பேசுறேன். இந்த லோன் பாஸ் பண்றதுக்கு தண்ணி அடிக்கணும்னு சட்டம் இருக்கான்னு நான் அவங்ககிட்ட கேட்குறேன். இதுக்கு மேக்ஸிமம் எவ்வளவு சார் வணக்கம். வணக்கம். மேனேஜரை பார்த்துட்டு வரேன். எத்தனை மாசத்துக்கு? 2 ஒரு மாசம். 20,000 தரலாம் சார். ஹலோ சார். என்ன விஷயம் என்பவனன்? உள்ள வாங்க, உட்காருங்க. என்ன விஷயம்? அதான் சார், என்னோட லாஸ்ட் பேமெண்ட்டுக்காக. லாஸ்ட் பேமெண்டா? ஆமா. அதுக்கு கான்கிரீட்லாம் போட்டாச்சா? வேலை முடிஞ்சா? அதை பத்தி தான் நேத்து நம்ம பேசணுமே சார். எப்போ? நேத்து. அது நீந்தான்ல, மாறி போயிடுச்சு. அது இருக்கட்டும், நெருப்புல வந்த கோழி எப்படி? சாஜி, அந்த இன்பார்ன் செக் ரெடி பண்ணு. உன்னுடைய கான்கிரீட் முடிஞ்சது தானே சொன்ன? முடிஞ்சிருச்சு சார், கம்ப்ளீட் கான்கிரீட்டே முடிஞ்சிருச்சு. ஓகே, இல்லாட்டி பிரச்சனை ஆயிடும். சும்மா தண்ணி அடிச்சிட்டு சொல்ற மாதிரி கிடையாதுல. அது சரிதான். ஒண்ணு பண்ணுவோம், நானும் கூட வரேன். இல்ல நீங்க எங்க? உன்னோட சைட்டுக்கு. ஐயோ அது வேண்டாம் சார். அது ஏயா? இல்ல வேலை ஃபுல்லா முடிஞ்சிருச்சுல்ல. அப்புறம் என்ன பிரச்சனை? இல்ல அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நீங்க எதுக்கு? இந்த கஷ்டம் எல்லாம் என் வேலை சம்பந்தப்பட்டதா? வாயா. ஐயோ அவ்வளவுதான். இன்னைக்கு பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு ரிப்போர்ட் பண்ணுவோம். அதாவது லாஸ்ட் பிரீமியம் தர விஷயம் இல்ல, வராம ரிப்போர்ட் எழுத முடியாது. என்ன? இல்ல ரோடெல்லாம் ரொம்ப மோசம் சார். வண்டி ஏதாவது குண்டு குழியில விழுந்துச்சுன்னா இடு பொடிஞ்சிரும். அதை நான் பாத்துக்கிறேன். இல்ல சார் பைசமா வாடா. என்னையா இடுப்பல் மூலம் உடையிற மாதிரி குண்டும் குழியுமா ரோடு இருக்கும்? இருந்துச்சு சார். நேத்து ராத்திரி யாரோ வந்து ரோடு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருந்துச்சு சார். இங்கதான் நிறுத்துங்க. நிறுத்திக்கோ. வாங்க சார். எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமா தான் பார்க்கணும் போல. இன்பவானன் சார், இங்கதான் இருக்கேன். யோ, இதான் கான்கிரீட் முடிஞ்ச வீடா? உன்கிட்ட தானே கேட்குறேன், உனக்கு என்ன காது கேட்கல? இதான் கான்கிரீட் முடிஞ்ச வீடா? காது கேட்கல சார். நான் வேணா இன்னொரு ட்ரீட் கூட வச்சிடறேன் சார். அப்ப 4வது ட்ரீட் ஆயிடும். நெருப்புல சுட்ட கோழி வாங்கிடலாம் சார். நீ என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? வேலையே முடியாத ஒரு வீட்டுக்கு ஃபுல் லோனா நான் பாஸ் பண்ணி தந்தேன்னு வையே, என் வேலை எப்படி போகும்னே தெரியாது. புரியுதா உனக்கு? பாரு, சைட் இன்ஸ்பெக்ஷனை முடிச்சு இன்னைக்கே உன் லோனை பாஸ் பண்ணி தரலான்னா நான் இங்க வந்தேன். இனி நான் உனக்கு கண்டிப்பா பாஸ் பண்ணி தர மாட்டேன். முதல்ல நீ கான்கிரீட் வேலையை முடி. சார், நேர்மையான ஒரு அப்பாவோட புள்ள தான் சார். அதனால கையில ஒரு காசு கூட இல்ல. அதனாலதான் உங்ககிட்ட இப்படி ஒரு போய் சொன்னேன். நீங்க எப்படியாவது இதை பாஸ் பண்ணி கொடுங்க. காட கர்த்தரே, நல்ல வேலை நான் இங்க வந்து பார்த்தேன். இல்லைன்னா என்ன ஆகும்? நீ இன்பவானன் கிடையாது, பொய்வானன். என் வேலை போக வச்சு என்னை நடுரோட்டு கொண்டு வர பார்த்த பொய்வானன். ஒரு நெருப்புல கோழி, என்ன தூக்கி நெருப்புல போடு. இனி கான்கிரீட் முடியாம நீ அந்த ஏரியா பக்கம் வரக்கூடாது. புரியுதா? வந்துட்டான். வடியடியா? ஐயா சாரி, கொஞ்சம் வடி திருப்புறீங்களா? காசு தந்தா மிச்ச வேலையை பார்த்துரு. போடா, தொல்லை கொடுக்கவே வந்துடுறானுங்க. ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் எல்லாம் ஆகாதுல்ல மேடம்? கம்பெனி பொருள் மேடம். இந்தாங்க சின்ன பயம்தான். அட எந்த பிரச்சனையும் வராது. அப்புறம் எல்லா மாசம் 10ஆம் தேதி கரெக்டா கொடுத்துடணும். சரிங்களா? 10ஆம் தேதி தானே? என்ன இது? என்னடி இது ஆட்டோலாம் வந்துட்டு போகுது? ஃப்ரிட்ஜ் வந்திருந்தது. ஃப்ரிட்ஜா? ஏற்கனவே ஒண்ணு இருக்கே. அது ஹவுஸ் ஓனர்து தானே. நம்ம வீட்டு வேலை முடியறதுக்குள்ள நமக்குன்னு ஒன்று வேணும்ல. ஐயோ, உனக்கு என்ன பைத்தியமா? சும்மா அது அப்ப வாங்கினா போதாதா? இல்லங்க, இதுக்கு அட்வான்ஸ் 500 ரூபாய் கொடுத்தா போதும். அதையும் நான் கொடுத்துட்டேன். என்ன? மிச்சத்தை இன்ஸ்டால்மெண்ட்ல மாசம் மாசம் அதை கொடுக்கணும். யார் அடைக்கிறது? நீயா இல்ல உங்க அப்பனா? என்ன இப்படி பேசுறீங்க? நம்ம வீட்டு வேலை முடியறதுக்குள்ள இதோட டியூவும் முடிஞ்சிரும்ல. இப்படி ஒன்னொன்னா வாங்கினதா உண்டு. அப்புறம் கடைசியா வாங்கிக்கலாம்னு நினைச்சா எதுவுமே வாங்க முடியாது. இப்ப கட்டினா மாசம் 2500 ரூபாய் தான். உங்களால முடியும்ல? மாசம் 2500 ரூபாயா? எந்த நேரத்துல கட்டி தொலைச்சனோ எல்லாம் என் தலையெழுத்து. இந்தா வந்துருச்சுல்ல இன்னொன்னு. சும்மா மாமா வராரு பாரு. என்ன வெயில் தாங்க முடியல. மாமா என்ன பாலா, சௌக்கியம்? ரொம்ப நல்லா இருக்கேன். ஆமா, இப்பெல்லாம் நடக்க முடியுதுல்ல? எப்படி கண்டுபிடிச்ச வந்தீங்க? என்னோட தேவை தானே, நடந்து தானே ஆகணும். இது என்ன? இது ஒரு அலமாரி. ஓ, ஃப்ரிட்ஜ். சும்மா வாங்க. வரேன். பசங்க எல்லாம் பெருசாயிட்டாங்க. எவ்வளவு நாள் ஆச்சு பார்த்து. மாமாவுக்கு குடிக்க என்ன வேணும்? எனக்கு மோர் போதும். வயிறு கொஞ்சம் உபுசமா இருக்கு. இதோ எடுத்துட்டு வரேன். சரி. என்னாச்சு? ஒருத்தரையும் விடணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் 1-2 பேர் விட்டு போகும். இத புகார் சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் நான் ஒருத்தன் தானே இருக்கேன். தப்பு நடக்கிறது சகஜம்.
அது சரி, வந்ததை பத்தி நான் சொல்லவே இல்லையே. ம். நம்ம ராஜியோட கல்யாணம். அப்படியா? எங்க இருந்து? பக்கத்து ஊரு தான், காஞ்சிபுரம். என்ன காதலா? கிடையாது, செலவெல்லாம் இருக்கு. என்னாச்சு? இது முடிச்சிட்டா நீங்க தப்பிச்சிட்டீங்களா மாமா? அப்புறம் பொறுப்பு ஒண்ணும் கிடையாது. அடி ஒண்ணு போட்டேன்னா அதுக்கப்புறம் பொறுப்பு அதிகமா தாண்டா ஆகும். கடன் வாங்கின இடத்துல திருப்பி தரணும்ல. அத கொடுக்காம எப்படி? கையில எதுவும் வச்சுக்கிட்டு பண்ணல. எல்லாம் நடக்கும்ன்ற நம்பிக்கையில நான் உங்களுக்கு வாக்கு தந்துட்டேன். எல்லாம் நடக்கும் மாமா. நடக்கும். அந்த நினைப்புலதான் நான் இப்படி நடந்துகிட்டு இருக்கேன். ஏறி வரும்போது பார்த்தேன்ல. தண்ணி இந்தாங்க சாப்பிடுங்க. ஸ்ரீதரன் ஒரு 4 பவுண்ட்ல செயின். அவன் தான் இப்ப நல்லா வசதியா இருக்கான். ஆமா ஆமா பின்ன. அப்புறம் ரமணி 2 பவுனு. பொண்ணோட உடம்புல ஒரு 4-5 சவரன் ஏற்கனவே இருக்கு. அப்படியா? எல்லாம் சேர்ந்து ஒரு 10-15 சவரனாவது கொடுக்கணும்ல. ஆமா பண்ணும்ல. சுலோச்சனாவோட புருஷன் 2 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்கான். அப்படியா? ஆமா சத்தியமா, எங்க அம்மா மேல சத்தியமா. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? இனிமேல் கல்யாணம் நடத்தினா போதாதா? நடத்தி முடிச்சேன் வையே. நானு கடைசியில ஒரு வழி ஆயிடுவேன். அப்புறம் ஏதாவது கிடைக்காம இருக்காது இல்லையா? நீங்க வேணா கொஞ்சம் படுத்துட்டு போங்க. நீ அப்படி என்ன படுக்க வச்சு தூங்க வச்சிராத பாலா. நான் சொல்ல வர்றத முதல்ல ஃபுல்லா கேளு. உங்க அப்பா ஏதாவது நல்லா வெயிட்டா தராம இருக்க மாட்டாரு. அப்புறம் அந்த நேரத்துல நம்பக்கூடிய ஒரே ஆளா நீ மட்டும்தான் இருக்க. எனக்கு தொந்தரவு பண்றேன்னு நினைக்க வேண்டாம். அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. வீடு வேலை நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் சுவாமி. அப்புறம் பாலா, நான் கிளம்புறேன். நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நானும் கூட வரேன். இனி நீ வரணும்னு அவசியம் இல்ல. சுமித்ரா கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்துடணும். என்ன? ஏய், பிடிக்க வேண்டாம் பிடிக்க வேண்டாம். குழந்தைகளா, தாத்தா கிளம்புறேன். என்ன? குழந்தைங்களுக்கு ஒரு வேடிக்கை. போங்கடா போங்க. பாலனா, வீட்டுல மீன் கொடுக்கட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். 1 கிலோ தரனே. ஒண்ணும் வேண்டாம். போ. அப்ப பாலன நீங்க மீன் வேணாம். சூரா, மத்தி, அயலா, சங்கரா. விஜயண்ணா. பாலா, என்ன பாக்கணும்னு சொன்னீங்களா? அப்புறம் கோயில் நிலத்தை உனக்கு குறைவான விலைக்கு தந்துட்டேன்னு சொல்லி கமிட்டியில ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் கோவில் கும்பாபிஷேகத்துக்கான செலவை நீ ஏத்துப்பன்னு சொல்லி நான் ஒரு வழியா சமாளிச்சுட்டேன். என்ன புரியுதா? அதுல என்ன பிரச்சனை? எவ்வளவு வேணா எழுதிக்கோங்க, நான் தரேன். நீ தருவாங்கிற நம்பிக்கை இருக்கு. எதா இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்துக்கு தானே. வீட்டு வேலை வேற நடந்துகிட்டு இருக்கு. அம்மனோட ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும். என்னது இது? 10,001? ஒன்ன வேணா குறைச்சிக்க, 10,000 கொடுத்துதான் ஆகணும். பாலா, நீ சீக்கிரம் கொஞ்சம் வாயேன். என்ன? உன் வீட்டு வேலைக்கு பக்கத்து வீட்டுல இருந்து தானே கரண்ட் எடுத்த. ஈபி காரங்க தெரிஞ்சு அவங்க வந்த உடனே லைனை கட் பண்ணிட்டாங்க. கனெக்ஷனுக்கு 15,000 ரூபாய் ஆகுமா. நீ சீக்கிரமா அங்க போ. ஐயோ கடவுளே. அம்மா தாயே, இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சிக்கெல்லாம் இடைவெளியே கிடையாதா? கொஞ்சம் பூ எடுத்துட்டு வாங்க. ஐயோ, இப்ப பூவுக்கு எங்க போறது? அக்கம் பக்கத்துல எல்லாம் பறிச்சா. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இல்ல பரவாயில்ல, மாவளையாதால எடுத்துட்டு வாங்க. நீங்க என்ன சாமி ஆட போறீங்களா? பேசாம இருக்கணும். சாங்காய் ஹோங்கும் ஸ்வாஹா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவரோட பூஜை எப்பதான் முடியும்? இங்க பாரு, இந்த குபேர சஞ்சீவி வாஸ்து பூஜைக்கு இவ்ளோ திறமையான ஒரு பூசாரி இந்த ஏரியாவுல வேற யாருமே கிடையாது. சரியா? சாங்காய் ஹோங்கும் ஸ்வாஹா, சாங்காய் ஹோங்கும் ஸ்வாஹம். மணியை பிடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்காத, இப்படி குடு. பூஜை முடிஞ்சிருச்சு. இப்ப இது போதும். குபேர அம்சமான இந்த குபேர சம்பத்தை அப்படியே எடுத்துட்டு போய் தெற்கு மூலையில வைங்க. ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அப்புறம் மாசம் வர சம்பளத்தோட ஒரு பங்க அதுக்குள்ள நீங்க போடணும். 6 மாசத்துக்கு ஒரு தடவை நானே வந்து வாங்கிக்கிட்டு கைலாசத்தோட தாழ்வாரத்துல இருக்கிற குபேரசாமி கோவில்ல காணிக்கையா கொடுத்துறேன். குபேரா காப்பாத்து.
கடவுளே. இந்த அட்வான்ஸ் தட்சணை ஏத்துக்கிட்டு குபேரசாமி உங்களுக்கு முழுமையான ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அப்புறம் எல்லாரும் குபேர ஆசனத்துல இப்படியே நிக்கணும். நீயும் நில்லு. நீங்க நிக்கலையா? நிக்க சொல்ற. நாங்க இந்த பூஜையில எதுவும் கிடையாது. ஷாங்காய் ஹோங்கும் ஸ்வாஹா. ஷாங்காய் ஹோங்கும் ஸ்வாஹா. கொஞ்சம் கஷ்டமும் நஷ்டமும் என்னோட ஞான திருஷ்டியில தெரியுது. இருந்தாலும் வீட்டோட வேலை நல்லபடியா முடியும். ஆனா ஒரு ஆவி எனக்கு பதில் சொல்லாம அங்க இங்கன்னு அலைஞ்சுகிட்டு இருக்கு. ஷாங்காய் ஹோங்கும் ஸ்வாஹா. ஷாங்காய் ஹோங்கும் ஸ்வாஹா. தலையிலே ஒண்ணு போட்டாதான் நீ சரி வருவ. யோ, என்னடி இது? வீட்ல டான்ஸ் ஆடுறீங்களா? இந்த ஆள் யாரு? நீ யாரியா? நான் யாரு நான் கேக்குறேன். பூஜைக்கு தடங்கல் பண்ணாம தள்ளி நில்லியா? ஐயோ அண்ணா பாருங்க, குபேர சஞ்சு வாஸ்து பூஜை. உங்க வீட்டு வேலை சீக்கிரமா முடியறதுக்கு. அப்படியா? அப்படின்னா இவரை வச்ச கிரக பிரவேசமும் பண்ணிடலாம். யோ சாமி இங்க வாயா. உன் பேர் என்னையா சொன்ன? ஹாங்காங்ல நான் ஷங்கப்ப ஷாங்காய் அப்படின்னு ஃபேமஸ் ஆயிருக்கேன். ஓஹோ சரிங்க ஷாங்காய். பூஜைக்கு எவ்வளவு காசு வாங்குனீங்க? ரொம்ப கம்மியா 2001 ஒன்லி. டிஸ்கவுண்ட் போகுது அந்த அமௌண்ட். அந்த காசு கொஞ்சம் குடியா. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. பொருளாதார ரீதியா ரொம்ப கஷ்டப்படுற இந்தியால இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்னோட சஞ்சி ஒரு ஆறுதல் தான். சஞ்சி இன்னைக்கு கடவுளே எனக்கு பயமா இருக்கு. இப்ப என்ன ஆக போதோ? பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சாமிஜிக்கு கன்னி மூலைய காட்டுறதுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்படியே இருக்கலாம். நீ பத்திரமா எடுத்து வை, நான் போய் பாத்துட்டு வரேன். கொபலபாரோலதான் என்னோட வீடு. கார்பெண்டர் தங்கப்ப வீடு எதுன்னு கேட்டா யார் வேணாலும் காட்டுவாங்க. அம்மா உன்னோட இந்த சஞ்சி இருக்குல்ல, பிரச்சனை இல்ல எதுவும் இருக்காது. பத்திரமா வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். நீ கொஞ்சம் பத்திரமா இரு. இந்த மாதிரி எல்லாம் நான் தான் செய்ய சொன்னேன்னு பாலங்கிட்ட சொல்ல. ஆனா ஏன்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இருங்க நானும் வரேன். சூரா நீ எங்க போற? நான் போயிட்டு வந்துடுறேன். டேய் காசு எடுடா. திருட்டு பையன். கையில 5 காசு இல்லாதப்பதான் எல்லாரும் திருட வருவானுங்க. இனிமேல் இந்த வேஷத்தோட என் வீட்டு பக்கம் வந்தேன்னு வைய, உன் முட்டையை உடைச்சு விட்டுருவேன். இந்த விக்கோட வாடகைக்காவது கொஞ்சம் பணம் தரலாம் இல்லையா? உன் விக்கு வாடகைக்கு வேற காசு வேணும். அடி உத வாங்க முடியல, நான் அப்புறமா வரேன். வீடு ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து தான் ஒவ்வொரு பிரச்சனையா வந்துட்டே இருக்கு. அந்த பிரச்சனையெல்லாம் நல்லபடியா முடியறதுக்காக ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னதுனால நான் ஜஸ்ட் வரதான் சொன்னேன். ஆனா நீ பேசாம உள்ள இருக்க பொருளை எடுத்து வெளியே போடு. தோஷம்லாம் இப்ப ரொம்ப முக்கியம். போடி அந்த பக்கம். கடவுளே என் குபேர சஞ்சி. நான் வெயிட் பண்ணுமா? நில்லியா, நான் திரும்ப போனோம்ல. சரியான ஆளா இருக்கிறானுங்க. அண்ணா வாங்க உட்காருங்க. உட்கார நேரம் இல்லம்மா, முதல்ல இதை பிடி. நான் இந்த ஆட்டோலயே திரும்ப போகணும். அப்படியா? பாலா எங்க? உள்ள இருக்காரு, இதை கூப்பிடுறேன். என்னங்க என்னங்க, அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? அவங்க நல்லா இருக்காங்க. என்ன சாமி, என்ன விசேஷம்? விசேஷம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் அம்மா கொஞ்சம் காசு கொடுத்து விட்டாங்க. 1 லட்சம் ரூபா இருக்கு. காசா? ஆமா, இந்தா இதை வாங்கிக்க. இங்க பாரு, நான் கிளம்புறேன். இந்த ஆட்டோலயே திரும்ப போகணும். வரட்டா? ஆனா டீ சாப்பிட்டுட்டு போலாம். டீ எல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் வந்த ஆட்டோலயே திரும்ப போகணும். ஒரு டீ சாப்பிட்டு போங்க. டிகாஷன் எல்லாம் யாருக்கு வேணாம், அதை நீயே குடிச்சுக்கோ. சரிம்மா, கிளம்புறேன். சரி சரி சரி, வரேன்பா. சரி சரி சரி. நீங்களே பாத்தீங்களா என்னாச்சு? தடங்கள் எல்லாம் ஒன்னொன்னா சரியாயிட்டே வருதுல்ல. எதிர்பார்க்காத பணம் தானே இப்ப கைக்கு வந்திருக்கு. பாவம் இந்த சாமி 2000 ரூபாய் தான் வாங்கினாரு. எவன் கொடுத்தான் அவனுக்கு 2000 ரூபாய்? அவன் கழுத்தை பிடிச்சு நெருக்கி அந்த காசை திரும்ப வாங்கிட்டான். கடவுளே, கடவுள் ஏன் கூட இருந்தனாலதான் இந்த பணம் இங்க வந்ததும் நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச 2000 ரூபாய் போகாம இருந்ததும். புரியுதாடி உனக்கு? இவளும் இவ சாமியும் கழுத. ஐயோ என்னங்க? பாலனா பாலனா, என்ன இந்த பக்கம் வேலை ஆரம்பிக்க வேணாமா? வேலைலாம் அப்படியே நிக்கட்டும் பிரகலாதா. வீட்ல இருந்து கொஞ்சம் பணம் கொடுத்து விட்டுருக்காங்க. முதல்ல கடன் கொடுத்தவங்களுக்கு கொஞ்சம் திரும்ப கொடுத்தா அவங்க கொஞ்சம் சமாதானமாவாங்க. எவ்வளவு இருக்கு? 1 லட்சம் ரூபா இருக்கு. கொஞ்சமாவது கொடுத்தா கடன்காரங்களும் அமைதியாயிடுவாங்க. உங்களுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? கடனை அப்புறமா கூட கட்டலாம். முதல்ல நீங்க வீட்டை கான்கிரீட் பண்ணுங்க. அந்த காசை கொஞ்சம் கொடுங்க. இல்ல பிரகலாதா, அது என்னன்னா அது சரி வராது. நான் சொல்றதை கேளுங்க, அந்த பணத்தை கொடுங்க. அப்ப நாளைக்கு கான்கிரீட் ஒரு 20 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணிக்கோங்க. அப்ப சரி, சைடுல பாக்கலாம். கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு பாலனா. ஓகே சரி.
ஏங்க என்னது இதெல்லாம்? என்னது? எதுக்காக இவ்ளோ காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நான் வேற ஏற்கனவே இங்க கொஞ்சம் வாங்கியிருக்கேன். என்ன இது, ஏதாவது விசேஷம் இருக்கா என்ன? இங்க விசேஷம் இருக்குடி. அது நாளைக்கு நம்ம வீட்ல கான்கிரீட் வேலை. கான்கிரீட் வேலையா? அடி வாங்குவேன் கையெடு. என்ன இதையே கட் பண்ணிக்கிட்டு இருந்தா போதுமா? நம்ம கிளம்ப வேண்டாமா? முடிஞ்சிருச்சு. எப்படியோ கான்கிரீட் வேலை முடிய போடுறது நல்ல விஷயம் தான். வேலை முடிஞ்சதுன்னா மழையும் வெயில் இல்லாம வீடு பாதுகாப்பா இருக்கும். இப்ப நானும் அவ்வளவுதான் யோசிக்கிறேன். முதல்ல இந்த கான்கிரீட் முடியட்டும். இங்க பாரு சுமித்ரா, கடன் வாங்குறது ரொம்ப ஈஸி, திருப்பி கொடுக்கறதுல நம்மளால முடியாது. இதோ என் வீட்டுக்காரர் கஷ்டப்படுறத பாக்குறல்ல. ஏதோ அப்பா கொஞ்சம் உதவி செஞ்சதுனாலதான். எப்படியோ நீங்க வச்சிருக்க இன்ஜினியர் ஒரு திறமைசாலி தான். எவ்வளவு சூப்பரான ஒர்க் எல்லாம் பண்ணிருக்காரு தெரியுமா? நாங்க 2 பேரும் சில பிளான் பத்தி எல்லாம் பேசிருக்கோம். நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, இந்த இன்ஜினியர் எதுக்கு? என்ன இன்ஜினியரா? இல்ல, இந்த இஞ்சி கட் பண்ணது எதுக்கு? இஞ்சி கட் பண்ணதே இஞ்சி துவையல் செய்யதான். என்ன செய்யலையா? ஐயோ, நான் மறந்துட்டேன். இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அதான் எனக்கும் தெரியல. பார்த்து சுட்டுக்க போற. சுக்கூர், இன்னைக்கு யோசிக்கிறது யோசிச்சு முடிச்சிட்டியா? இல்ல முடிஞ்சதுன்னா ஏதாவது போய் சாப்பிடு. நிறைய யோசிக்கிற ஆளுக்கு தான் ரொம்ப டயர்டா இருக்கும். போ, நாளைக்கு எந்திரிச்சு மறுபடியும் யோசிக்கணும்ல. ஆமா, நீங்க உள்ள இருக்கும்போது ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? என்னது? இல்ல ஏதாவது அதிர்ற மாதிரி? என்ன அதிர்வு? இல்ல எனக்கு இந்த பூமி அதிர்ற மாதிரி. தேவையில்லாம எதையா யோசிச்சுக்கிட்டு இருக்காத. இல்ல எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லதுதான். பூமி கொஞ்சம் அதிர்னா போதும், கடலும் கப்பலும் வாசப்படிக்க வந்துரும். இங்க பாருங்க பாய், கொஞ்சம் யோசிங்க. நீ கொஞ்சம் போய் படுத்துக்க, உனக்கு ரெஸ்ட் தேவை. வா போலாம். என்னது இது? இந்தா இத பிடி. என்ன பண்றீங்க? அதெல்லாம் தேவையில்ல, காசு இருக்கு. இருக்கட்டும், பரவாயில்ல. ஒரு வீடு கட்டுறவங்க டென்ஷன் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் தர்றேன், வாங்கிக்க. அப்புறம் நான் முடிச்சுக்கிட்டு இருந்தா சரியா வராது. ஆமினா, வா போலாம், கிளம்பலாம். ஆமினாக்கா, இதோ வரேன். என்னங்க, எத்தனை பேர் இருப்பாங்க? எத்தனை பேர் இருப்பாங்க? எவ்வளவு பேருக்குன்னு யாருக்கு தெரியும்? எல்லாருக்கும் கரெக்டா பத்துச்சுன்னா போதும். அந்த கிளாஸ் எல்லாம் எடு. வா, வந்து ஏறு. கரண்டி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்கல்ல? எல்லாம் பாத்திரத்துல இருக்கு, வா போலாம். எங்கிட்ட கொடுங்க. இந்த பிடி. என்னது இது? என்னங்க இது? வேலை செய்யறவங்க யாரையுமே இங்க காணோம். இன்னைக்கு கான்கிரீட் போடுறதா சொன்னானே. லைன் போக மாட்டேங்குது. இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்க. நீ ஒன்று பண்ணு, நீ கிளம்பு, நான் அவனை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வாங்க பாலனா. நீ என்னடா என்ன வச்சு விளையாண்டுட்டு இருக்கியா? ஐயோ பாலனா, தயவு செஞ்சு கத்தாதீங்க. நம்ம உள்ள உட்காந்து பேச. நான் ஒன்னும் உள்ள உட்காரத்துக்கு வரல. ஒண்ணு என் வீட்டோட கான்கிரீட் வேலை நடக்கணும், இல்லனா பைசாவை திருப்பி கூட நான் போயிட்டே இருக்கேன். நம்ம உள்ள உட்காந்து பேசுவோம், சொன்னா கேளுங்க. எனக்கு எதுவும் கேட்கறதுக்கு விருப்பம் இல்ல. ஓன் பேச்சை கேட்டு 20 பேருக்கு நான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வந்தேன். இப்படி நீ என்ன ஏமாத்துற அளவுக்கு நான் உனக்கு என்ன பண்ண? பாலனா, நடந்தது என்னன்னு சொல்ல ஒரு வாய்ப்பு கொடுங்க. சொன்னா கேளுங்க, உள்ள வாங்க. உன்னால முடியலன்னா அதை சொல்லலாம்ல. ஏமாத்தவா பாக்குற? என்னையா பண்ற? விடியா. ஆனா ஏமாத்துறதா இருந்தா இவ்வளவு வேலை நான் காசு வாங்காம செய்வேனா? 1.5 லட்சத்துக்கு மேல நீங்க எனக்கு தர வேண்டியது இருக்கு. இருந்தாலும் நான் ரிஸ்க் எடுத்தது அந்த கான்கிரீட் வேலை முடியணுன்றதுக்காக தான். இருக்கிற பெங்காலிங்களை வச்சுக்கிட்டு நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் காசு பெண்டிங் இருக்கு. வேலை செஞ்ச காசை கொடுத்தாதான் நாங்க வேலைக்கு வரேன்னு சொன்னா நான் என்ன பண்றது? அங்கேயும் இங்கேயும் கடனை வாங்கி தான் நான் என் வீட்டு வேலையவே ஆரம்பிச்சேன். பேங்க்காரங்க கான்கிரீட் முடியாம 10 காசு தர மாட்டாங்க. இந்த நேரத்தில் நான் என்ன பண்றது? அதையும் நீயே சொல்லு. நீ கொஞ்சம் வாங்க. வேண்டாம், நீ என்ன பண்ணலாம்னு சொல்லு. ஆனா எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க உள்ள இருக்காங்க. விஷயம் எல்லாத்தையும் அவங்க கிட்ட நான் பேசிட்டேன். ஒருவேளை நமக்கு உதவியா இருக்கும். இப்ப நல்ல மூட்ல இருக்காங்க. நீ வாங்க. விடியா வாங்க, நான் எல்லாம் சரியாயிடும். இப்படி பணத்துக்காக நான் கஷ்டப்படும் போதெல்லாம் எனக்கு உதவி செய்யற ஒரு நல்ல மனுஷன் தான் இந்த குறிஞ்சி அண்ணன். ஆமா ஆமா, காசு தர வரைக்கும் நான் ரொம்ப நல்லவன் தான். ஆனா கொடுத்த காசு திரும்ப கேட்கும் போது நான் தப்பான ஆள் ஆயிடுவேன். நம்ம காசு நம்ம கிட்டே இருந்துச்சுன்னா மத்தவங்கிட்ட நம்ம திட்டு வாங்க வேண்டிய அவசியமே இல்லையே. அப்புறம் ஒரு சில ஆளுங்க இருக்காங்க, கேட்கறத கேட்டா நம்மளே எடுத்து கொடுத்துடலாம். திருட்டு பசங்க தான். இருந்தாலும் அவங்க கஷ்டத்தை சொல்லும் போது நம்மளால பாத்துக்கிட்டு இருக்க முடியல. கடைசியில என்ன ஆகும்?
நம்ம கேக்குற விதத்துல கேட்டாதான் காசு நம்ம கைக்கு வரும். அது குறிஞ்சேன்னா இவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஹேய், நான் உன்னை நினைச்சு நான் அப்படி ஒன்றும் சொல்லல. நான் பொதுவா சொன்ன அவ்வளவுதான். இந்த வீடு கட்டுற வேலை வந்தாலே பெரிய பிரச்சனை தான். ஆரம்பிச்சாவே மாட்டிக்குவோம். எவ்வளவு காசு செலவு பண்ணாலும் பத்தாது. முடியலன்னா நமக்கு தூக்கமும் வராது. இந்த சூடான அயன் பாக்ஸ்ல தண்ணி ஊத்துனா செதறுமே, சுயன்னு அந்த மாதிரி செதறி போயிடும். ஆமா, உனக்கு எவ்வளவு தேவைப்படுது? அது ஆனா நீங்க சொல்லுங்க. இல்ல நீ சொல்லு. ஒரு 2 லட்சம் ரூபா இருந்தா கான்கிரீட் வேலை முடிஞ்சிரும். கான்கிரீட் முடிஞ்சது பேங்க்ல இருந்து கடைசி பேமெண்ட் வந்துடும். அப்ப நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன். ஆமா ஆமா. இல்ல அண்ணா தருவாங்க. ஐ, தராம எப்படி? அது என்னோட காசு தானே. ஹலோ, சொல்டா. டேய், நீ அனுப்பின பார்ட்டி இது வரைக்கும் காசு திருப்பி தரல. அவன் முட்டிய நான் உடைச்சிருவேன்னு அந்த பண்ணிக்கிட்ட நீ சொல்ற. அவனுக்கு என்னை பத்தி தெரியல. என் சொந்த அப்பனையும் அடிச்சு காசு வாங்கினவனா. கட் பண்ணிட்டு கூப்பிடு. சரி. அப்ப நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? முட்டி. அது அங்க பேசுனதுடா. நீ ஒண்ணு பண்ணு, நாளை காலையில ஆபீஸ் 10 மணிக்கு போயிடு. நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ரொம்ப சந்தோஷங்க. நன்றி. நன்றி ஒன்னும் தேவையில்ல. காசை திருப்பி தரும்போது சாவோட வரதா சரி. பிரகலாதன், அப்ப நான் கிளம்புறேன். சரி சரி, நான் வரேன். சரி சரி. என்ன பாலா, வீடு வேலை எல்லாம் எப்படி போகுது? அத பத்தி எல்லாம் பேசாம இருக்கிறதே மேல். வீட்டை கட்டுறதுக்காக நான் சுத்திட்டு திரியிறேன். நட நட, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சார் வணக்கம் சார். ஸ்கூலும் முடிய போகுது. யாராவது விருந்தாளி வந்திருக்காங்கன்னு பர்மிஷன் கேட்க வந்திருக்க. கையெழுத்து போட்டு கிளம்புறீங்களா? நான் கையெழுத்து போட வரல சார். ஒரு 4 நாள் லீவ் போடலான்னு யோசிக்கிறேன். நான் சும்மா சொன்னையா. வீட்டு வேலைலாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? அடுத்த மாசம்லாம் வீடு வேலை முடிச்சிருமா, இல்லை இப்படியே வருஷ கணக்கில் இழுத்துக்கிட்டு இருப்பியா? ஆமா, வீட்டோட காங்கிரீட் வேலை நின்று போச்சாமே. காசு இல்லைன்னா அப்புறம் என்ன பண்றது சார்? இப்போ என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கொஞ்சம் காசு கடன் வாங்கியிருக்கேன். அதனால கான்கிரீட் வேலை நடக்கும். அது மட்டும் கொஞ்சம் முடிஞ்சா தப்பிச்சேன். கடன் வாங்குறது ஒன்றும் அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது பாலா. எப்படியா இருந்தாலும் வாங்குறது கடன் தானே, அதை கண்டிப்பாக திரும்ப தரணும். பேங்க்ல கடன் வாங்குறது ரொம்ப ஆபத்து. அதுக்கு மேல இந்த வட்டிக்காக பணம் தர இந்த நண்பர்கள், எது செய்யறதா இருந்தாலும் ஒரு தடவை யோசிச்சு பாரு. ஒரு 4 நாள் லீவ் போட்டு அந்த வேலை செய்யறத பார்க்கலன்னா அவங்க இன்னும் என்ன ஏமாத்திடுவாங்க. இந்த புத்தியெல்லாம் உனக்கு முன்னாடியே வந்திருக்கணும். கொஞ்சமாவது புத்தி இருந்தா நான் இதுல இறங்கிருக்கவே மாட்டேன் சார். இப்போ மொத்தமா மாட்டிக்கிட்டேனே. நீ எதுவும் பண்ண வேணாம், கையெழுத்து மட்டும் போடு. மற்ற விஷயங்கள்லாம் நான் பாத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். வேணாம் இல்லையா? இருக்காத, இந்த இதப்படி. அட, என்ன சார் லீவ் விஷயம் பேசலையா? பாலா வந்திருக்கான். அதுக்கு என்ன? காசு இல்லாம வீட்டு வேலை நின்னு போச்சுல்ல. பார்த்தா காசு கடன் கேட்பான். என்கிட்ட 10 பைசா கூட இல்ல. நான் அந்த பாத்ரூம்ல போய் ஒளிய போறேன். சொல்ல முடியாது, ஸ்டாஃப் கூட வந்தாலும் வருவான். சார் நானும் வரேன். சார், மேக்ஸ் சார், என்னாச்சு உங்களுக்கு? சுக்கரே, இது கொஞ்சம் இங்க இருக்கட்டும். இது என்னடா இது? இதை இங்க நட்டு வைக்கலாம். ஸ்கூல்ல இருந்து கிடைச்சது. ஆமா, இந்த ஒரு குறை மட்டும் தான் இருக்கு. மீதி எல்லாம் முடிஞ்சது. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதை எடுத்துக்கிட்டு வந்துட்டு வந்தேன் பாரு. ரமேஷே, இதை கொஞ்சம் எடுத்து வைப்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ரமேஷ், இந்த பசங்க கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்ல. செடின்னு எடுக்கணுமாமா. இந்த மாதிரி மரம் நட்டா உன்ன மாதிரி ஆளுங்க அந்த நிழல்ல போய் உட்காரலாம். நீ வளர்ந்து நிக்கிறிய, உன்னால என்ன பிரயோஜனம்? ரமேஷ், அந்த லாட்டரி காசை கொடுத்துறா. சொன்னா விஷயத்த மாத்தறான். ரமேஷ், எனக்கு ஒரு டீ குடுறா. டீ குடு. 2 பேரும் இன்னும் யூனிஃபார்ம் மாத்தவே இல்ல. மண்ணுல விளையாடாம ஒழுங்கா வரீங்களா? நாங்க மண்ணுல ஒன்றும் விளையாடலம்மா, நாங்க செடி நட்டுட்டு இருக்கோம். ஓ, இங்க நட்ட என்ன? சொந்த இடத்துலனா கூட பரவாயில்ல. மரம் நம்மளுக்கு காற்று தரும், நிழல் தரும், பழங்கள் தரும். மரம் இல்லைன்னா நம்ம இல்ல. இந்த அம்மாக்கு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. அது வேணா உண்மைதான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அம்மா கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு கிடைச்சதா மரம்? என்ன மரம் அது? எனக்கு தெரியல. இதான் மகாகனி. இத ஸ்கூல்ல இருந்து கொண்டு வந்து சும்மா நட்டு வச்சா போதாது. தினம் பார்க்கணும், தண்ணி ஊத்தணும். தோன்றா? ஒரு குடும்பத்தை பாத்துக்க 2 பேர் சம்பளம் தேவையில்லையே. அவங்க சம்பாதிக்கிறாங்கல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? நம்ம சையத் அலி பாய். பாய்க்கு என்னாச்சு?
கிழக்கு தாம்பரம் பகுதியில் 2வது தெருவில் குடியிருக்கும் அப்துல் காதரின் மகன் சைதாலி என்பவர் இயற்கை எய்தினார் என்பதை மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மாலை 3 மணி அளவில் மசூதியில் இறுதிச் சடங்கு நடைபெறும். அம்மா, மரம் நம்மளுக்கு நண்பன் தான். மரம் நம்மளுக்கு நிழல் தரும், காற்று தரும், பழம் தரும். மரம் இல்லைன்னா நம்ம இல்லை. செட்டப் சூப்பரா இருக்கு. பிரகலாதா, நாம சந்திச்சு எவ்வளவு நாள் இருக்கும்? கடைசியா நம்ம பார்த்தது உங்க அம்மா டெத்துல தான். அப்பதான் நீ ஊருக்கு வந்த. அப்ப கரெக்டா 5 வருஷம். ஆமா. நீ இன்னும் பழைய ஆபீஸ்ல தானே இருக்க? ஹே, நான் கத்தாருக்கு மாறிட்டேன். பொருளாதார வீழ்ச்சி வந்ததும் துபாயிலையும் கொஞ்சம் டல் ஆயிடுச்சு. என் கம்பெனியும் சேர்த்து நிறைய கம்பெனிகளை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்பதான் கத்தார்ல எல்லாம் செட் ஆகிட்டு இருக்கு. முன்ன மாதிரிலாம் இல்ல, காம்படிஷன் பயங்கரம். இத கொஞ்சம் பாரு ஃபைசல். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கொஞ்சம் சைஸ் அதிகமோ? 5 பெட்ரூம் செட்டப் தான். ஓ, அவ்வளவு வேணாண்டா. ஒரு 3 பெட்ரூம் அட்டாச்டு. 3 பெட்ரூம். அப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போலாம். உனக்கு நேரம் இருக்கா? நேரம் கிடையாது, இருந்தாலும் போகலாம். ஓகே. நீ இதை இழுத்துக்கிட்டே போக முடியாது. போறதுக்கு முன்னாடி நீ ஒரு முடிவு பண்ணணும். அப்ப நம்ம கிளம்பலாம். திடீர்னு எதுக்கு புது வீடு? ஃபேமிலியில எல்லாரும் அங்கதானே இருக்காங்க. அம்மா இறந்ததுக்கு பிறகு அப்பா தனிமரம் ஆயிட்டாரு. அதனாலதான் நான் அவரை அங்க கூட்டிட்டு போனதே. நம்மள வளர்த்தாள்ல, அப்படி விட்டுட முடியாதுல்ல. சொல்லி என்ன பிரயோஜனம்? கூட இருக்க பொண்டாட்டிக்கு அது புரியவே புரியாது. அது அவங்களுக்கு கண்டிப்பா புரியாது. நாம பாக்குற மாதிரி அவங்க பார்க்கவும் மாட்டாங்க. அது சரிதான். இப்ப அப்பா ஊருக்கு திரும்பி வரணும்னு பயங்கர பிடிவாதம். அவர் எப்படி இந்த வயசுல இங்க தனியா இருப்பாரு? எல்லாரும் சேர்ந்து அவரை வற்புறுத்தி அவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படியா? அவர் ஒத்துக்கிட்டாரா? ஒத்துக்காம வேற என்ன வழி இருக்கு? எங்க ஊர்லயே இருந்துட்டு அவர் ஏதாவது பேசுவாங்கன்னு அவருக்கு ஒரு கவலை இருக்கு. அதனாலதான் நான் இந்த புது வீட்டை பத்தி கொஞ்சம் யோசிக்கிறேன். அப்புறம் நான் கட்டுறதுனால சொல்லல, வீடு சூப்பர் தான். நீ கட்டின வீடுங்கிறதுனால தான் நான் இங்க போய் பாக்குறது. இல்லைன்னா நான் எப்பயோ அட்வான்ஸ் கொடுத்துருப்பேன். டேய், இது விக்கிறதுக்காக கட்டின வீடு இல்ல. இது ஒரு அப்பாவி பியூனோட வீடு. காசு இல்லாம வீடு நின்னு போச்சு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்ல வீடு, நல்ல அட்மாஸ்பியர். எத்தனை ஸ்கொயர் ஃபீட் சொன்னா? 2000 ஸ்கொயர் ஃபீட். வர வேண்டியது இருக்கு, கொண்டு வந்து தரேன். இந்த ஒரு வாரம் பொறுத்துக்குங்க. இந்த மாதிரி எல்லாம் நீங்க கதை விட்டு கேட்டு கேட்டு 4-5 மாசம் ஆச்சு. ஒரு 5 கிலோ 10 கிலோ இரும்புக்கு தான் காசு தரணும். என்னம்மா அமைதியா இருக்கா? அவரு ஸ்கூலுக்கு போயிருக்காரு. ஸ்கூலுக்கா? ஸ்கூல்ல போய் கேட்டா அவரு வீட்டுக்கு போயிட்டதா சொல்றாங்க. இங்க வந்து கேட்டா அவரு ஸ்கூலுக்கு போயிட்டாருன்னு சொல்றீங்க. இங்க பாரு தங்கச்சி, நீங்களே 4-5 வாட்டி என்கிட்ட போய் சொல்லிட்டீங்க. ஐயோ கடவுளே.
நான் பொய்யெல்லாம் எதுவும் சொல்லலைங்க. என்ன ரொம்ப அலைய விட்டீங்கன்னு வைங்க, நான் சொல்ற இடத்துல தானா கொண்டு வந்து கொடுத்துட்டு போவீங்க. அந்த அளவுக்கு நான் போகாம இருக்கிறது உங்க கையில தான் இருக்கு. தான தர்மத்துக்காக இந்த கடை ஒண்ணு நடத்தல. கொடுத்த பொருளுக்கு எப்படி காசு வாங்கணுங்கிறது எனக்கு தெரியும். இத பாருமா, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள என் பணம் வரலன்னு வைங்க, ராத்திரி இங்கே வந்துடுவேன். வீட்ல இருந்து எப்ப போனாருன்னு தெரியுமா? நீங்க கொஞ்சம் கவலைப்படாம இருக்கீங்களா? அவர் ஒன்னும் குழந்தை இல்லையே, இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. இல்ல, நிறைய யோசனையோட சுத்தும் போது ஆம்பளைங்க சரியான நேரத்துக்கு வீட்டுக்குலாம் வர முடியாது. ஆமா, ஒருவேளை ஸ்கூல்ல ஏதோ விஷயத்தால லேட் ஆயிருக்குமோ? இந்த நேரத்துல ஸ்கூல் இருக்குமா? பேசாம வரீங்களா? அதுவும் சரிதான். அப்புறம் அவர் எங்க தான் போயிருப்பாரு? அந்த ஜங்ஷன்ல கம்பி கடைக்காரன் கூட என்னென்னவோ பிரச்சனை நடந்ததா எல்லாருமே சொல்றாங்க. ஆனா என்னன்னு தெரியல. என்ன பிரச்சனை நடக்க போகுது? ஊர் உலகத்துல நடக்காததா? கொஞ்சம் தானே கடை இருக்கு. இந்த ஊர் உலகத்துல கடன் இல்லாத ஆள் யார் இருக்கா? நம்ம இந்தியாவே எவ்வளவு கடன் வாங்கியிருக்கு தெரியுமா? நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? என்னங்க, என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? ஏன் இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? வீட்ல இருந்து எப்போ கிளம்பி வந்தீங்க? உங்களை எங்கெங்கெல்லாங்க தேடுறது? வாங்க வீட்டுக்கு போலாம். வா போலாம். என்னங்க, மணி என்னாச்சு தெரியும்ல? ஏன் தூங்கலையா? நீ போய் படு, நான் வரேன். அப்படி என்னதை யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஏய், ஒன்றும் இல்லை, நீ படு. நான் தனியா தூங்க மாட்டேன், நீங்களும் வாங்க. என்னங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இதுவரைக்கான செலவு கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்து இந்த ஃபேன் சுத்த மாட்டேங்குது, ரொம்ப புழுக்கமா இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. படுத்தா தூக்க வர மாட்டேங்குது. இது நின்று போச்சுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை லைன் போயிருக்குமோ? கொஞ்சம் கீழே இறங்கி வரீங்களா? இருக்கிறவங்கள பயன்படுத்திக்கிட்டு. தேவையில்லாத குப்பையெல்லாம் கொண்டு வந்து இங்கே தான் வைப்பா. சை, எங்கே தான் போய் தேடுறது? இது இப்போ எனக்கு மட்டும் தானே பிரச்சனை? எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். வீடு கட்டுறது என் ஒருத்தனுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது.
100 பேர்கிட்ட இருந்து கடன் வாங்கின லிஸ்ட்டை தானே இதுல வச்சிருந்தேன். கடன் வாங்கின காசோட கணக்க காணனா இப்ப நான் என்ன பண்றது? ஏய் சுமித்ரா, நீ அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? இங்க வரியா இல்லையா? நேத்து நான் இங்க எழுதி வச்ச எந்த கணக்கையும் காணும்னு கேக்குறேன். உனக்கு என்னடி காது கேட்கலையா? எவ்வளவு நேரமா கத்திக்கிட்டு இருக்கேன். நான் கணக்கு எழுதுன அந்த பேப்பர் எங்கன்னு கேக்குறேன்ல. அது இப்படி திடீர்னு வந்து கேட்ட அப்படி நான் தான் மீன் கழுவிட்டு இருக்கேன்ல. நீயும் மீன் 100 வாட்டி நான் உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு முக்கியமான கணக்கை நான் அங்க தேடிக்கிட்டு இருக்கேன். மத்தவள என்ன கேவலமா பேசுறதுக்கா? மீனை சுத்தம் பண்றாளாம். பாரு, ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்கன்னே தெரியல. நான் வீட்ல வேலை பாப்பனா இல்ல இந்த கணக்கு வேலையெல்லாம் பாத்துட்டு இருப்பேனா? எதை காணுனாலும் மத்தவங்களை டென்ஷன் ஆக்கிருவீங்களே. பேசாம வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். நானே செம கோவத்துல இருக்கேன். ஏண்டி, கடன் தந்தவங்க வீட்டுல வந்து காசு கேட்கும் போது நான் எந்த கணக்கு வச்சு அவங்களுக்கு காசு கொடுப்பேன்? இவள டென்ஷன் ஆக்குறேனா? டென்ஷன் ஆக்காம இதெல்லாம் பாத்துக்க முடியல. அப்புறம் நீ எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்த? இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசினவே அவளுக்கு டென்ஷன் வருதான். அவளுக்கு டென்ஷன் வருதான். அப்புறம் டென்ஷன் வராம எல்லாத்தையும் ஏன் தலையில ஏத்தணுமா? என்ன பைத்தியம் பிடிக்க வைக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு. எதுக்குதான் இதை ஆரம்பிச்சேன்னு தெரியல. எல்லாரும் சேர்ந்து ஒருத்தனை இந்தா. அம்மா, இந்தாப்பா. தன்னால முடியாத விஷயங்களை தலையில எடுத்து வைக்கும் போதே யோசிச்சிருக்கணும், முடியுமா முடியாதான்னு. சிலருக்கு சொன்னாலே புரியும், சிலர் பட்டு தான் திருந்துவாங்க, ஒரு சிலர் என்ன பட்டாலும் திருந்த மாட்டாங்க. நீ அந்த ரகத்தை சேர்ந்தவன் தான். படுக்க இடம் இல்லாமலோ பொழைக்கிறதுக்கு வழியே இல்லாத மாதிரி நீ இப்படி இங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. அப்போ சொந்த சம்பாத்தியத்துல வாழணுன்ற ஒரே பிடிவாதம் உனக்கு. இங்க பாரு, ஒரு ஆளால தனியா வாழ முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ சொல்ற பேச்ச கேட்காத ஒருத்தன் தான். இவளும் பிள்ளைங்களும் என்ன தப்பு பண்ணாங்க? எதுக்காக நீ இவங்களை இப்படி கஷ்டப்படுத்துற? இது வரைக்கும் நான் எதுவும் சொல்லாம இருந்தது உங்களோட ஆசைகளுக்கு நான் இடைஞ்சலா இருந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணம் தான். நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி தான் எல்லாம் செய்யணும். இப்ப என்னாச்சு? நடுத்தருவுக்கு வர வேண்டிய நிலைமை ஆச்சு. போதும், இப்படி ஒன்னொன்னா சொல்லாதீங்க. பின்ன சொல்லாம பசங்க இப்படி கவலைப்பட்டு நிக்கும் போது என்ன பண்ணலான்னு யோசிக்கணுமே தவிர முடிஞ்சதை பத்தி பேச வேணாமே. உனக்கு வட்டிக்கு பணம் தந்தது யாரு? உன்னோட கான்ட்ராக்டர் யாரு? இங்க பாருமா, நீ ஒரு பேப்பர் பேனா எடுத்துட்டு வா.
யாருக்கெல்லாம் எவ்வளவு கொடுக்கணும்னு நீ கொஞ்சம் எழுது. உனக்கு கடன் கொடுத்தவங்க பேராவது உனக்கு தெரியுமா? அதுவும் தெரியாதா? தெரியும்பா. ஓ, சந்தோஷம். இல்லடி சும்மா இல்லடி. நீ சாப்பிட்டியா? ஏய் சாப்பிட்ரு சீக்கிரம். ஏய் நல்லா சாப்பிடணும். தம்பியோட பேர் என்ன? சுதேவா. சுதேவா, அந்த போனை கொஞ்சம் கட் பண்ணு. உன் லவ்வர் கிட்ட போன் பேசுறதுக்காக நான் உனக்கு காசு தரல. என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்ல. உன்னால முடிஞ்சா இன்னொரு 2 ஆளுங்களை கூட சேர்த்து வேலையை முடி. உங்க வசதிக்கு இந்த வேலையை இப்படியே இழுத்துக்கிட்டே போனா அதை வேடிக்கை பாக்குறதுக்கான டைம் எனக்கு இல்ல. இல்ல, நான் பாத்துட்டு இருக்கேன். நீ பாக்குற அழகதான் நான் பாக்குறேனே. முடிக்கணும். ஏய், அப்புறம் ஏதாவது அசிங்கமா கேப்பேன். நான் என்ன பண்ண? தூக்கி போட்டு உடைச்சிருவேன். வந்துட்டு சொல்லு விடுறதுக்காக. இங்க பாரு, தேய்ச்சி அதை உடைச்சிடாத. உளி தேய்க்கிறதுக்கான கூலியை நான் தனியா தந்துடுறேன். இந்த மிச்சம் இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா முடி. பிரகலாதா, நீ சொன்ன அந்த கல்ஃப்காரனை கொஞ்சம் வர சொல்லு. நம்ம கொஞ்சம் பேசுவோம். அப்புறம் கம்மி ரேட்டு கொடுத்து ஏமாத்த பார்த்தா அவனை வர வேணாம். அப்படி இல்ல, அந்த ஆளு நல்ல வேலை தருவாரு. அப்போ நான் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட பேசிங்க. எவ்வளவு நேரம்டா தேப்ப? அந்த கல்ஃப்காரன் இன்னைக்கு மத்தியானத்துக்கு அப்புறம் சைட்டுக்கு வருவான். நல்ல ரேட்டு தரேன்னு சொல்லியிருக்கான். அப்படி கிடைச்சிருச்சுன்னா கடன் எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் மிச்ச பணத்தை நம்மளால பேங்க்ல போட முடியும். இல்லைன்னா அதை வச்சு வேற பிசினஸ் கூட பண்ணலாமே. அதை தவிர ஒரேடியா வேலையை முடிக்கிறதுக்கான பணம் இந்த அப்பா கிட்ட கிடையாதுமா. இல்லைன்னா நான் ஏதாவது விவசாயம் பண்ற நிலத்தை விற்க வேண்டியதா இருக்கும். என்ன பண்ணணுமோ அதை நீங்களே யோசிச்சு சரியா பண்ணிடுங்கப்பா. அவன்கிட்ட எதுவும் கேட்காம உங்க இஷ்டத்துக்கு ஒன்னொன்னு செஞ்சா அது இன்னும் பிரச்சனை ஆயிடும். அவன் சேர்த்து வச்சிருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது நான் தானே அவனோட அப்பா. வெறும் 1 ரூபா 2 ரூபா கடன் இல்ல, லட்ச கணக்குல இருக்கு. எங்க இருந்து கொடுத்து தீப்ப? இருந்தாலும் இவ்ளோ கடனையும் வாங்கிக்கிட்டு அந்த வீட்ல எங்களால சந்தோஷமா இருக்க முடியும்னு எனக்கு தோணலம்மா. நீங்க அதை விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அவன் எங்க இருந்தாலும் ஒரு வாட்டி அவங்கிட்ட கேளுங்க. நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? எப்படியாச்சும் அவனை ஸ்கூலுக்கு அனுப்புற வழிய பாரு. பார்ட்டி கூட பேசும்போது அவன் திடீர்னு வந்துட்டான்னு வெய்யே, எல்லாமே குழப்பமாயிடும். என் பையன் ரொம்ப இப்ப அவஸ்தைப்படுறான். இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு முன்னாடி நீயாவது அவனுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லிருக்கலாம்ல. இந்த வாடகை வீட்ல இருந்து சொந்த வீட்டுக்கு போலான்னு நானும் ரொம்ப ஆசைப்பட்டேம்மா. அவரை மட்டும் தப்பு சொல்றதுல அர்த்தம் கிடையாது. என்னோட பேராசைதான் காரணம். நீ ஸ்கூலுக்கா போற? இல்லப்பா, நான் சைட்டுக்கு போறேன். பாத்ரூமுக்கான டைல்ஸ் வாங்கிட்டியா? இல்ல. சமையல் கட்டுக்கான பெயிண்ட்? அதே மதியம் டவுனுக்கு போறேன், அப்ப வாங்கிட்டேன். நீ எவ்வளவு நாள் ஆச்சு ஸ்கூலுக்கு போய்? அது எப்பவும் போவேனா, நான் தான் கையெழுத்து போடுறேனே. இந்த அரசாங்கம் தர சம்பளம் மக்கள் கொடுக்கிற டாக்ஸ் தான். அது எப்பவாவது போய் மொத்தமா கையெழுத்து போட்டு வாங்கி தின்னேன்னு வெய்யி, வாய்க்குள்ள ஒருவேளை நல்ல டேஸ்ட் வித்தியாசம் வரல. இல்ல, அதனால நீ மத்தியானம் வரைக்குமாவது ஸ்கூலுக்கு போ. மத்தியானத்துக்கு அப்புறம் நான் சொன்ன பொருள் எல்லாம் வாங்கிக்கிட்டு ஜெல்லுக்கான லாக்கம் வாங்கிக்கிட்டு நேரா சைட்டுக்கு வந்துரு. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் போவேன். இல்லப்பா, நான் இனியும் நான் சொல்றத நீ கேட்க மாட்டியா? இல்ல, போறேன். வீட்டை விக்கிறதா? அப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? கடன் இருக்குங்கிறதுக்காக வேலை முடிஞ்ச வீட்டை யாராவது விற்பாங்களா? டேய், உன் கையில இருந்து காசை கை நீட்டி நான் வாங்கியிருந்தா அதை திருப்பி கொடுக்கறதுக்கும் எனக்கு தெரியும். அதுக்கு இந்த கேவலமான வழியை தவிர உனக்கு வேற எதுவும் தெரியாதா? டோன் ரொம்ப மாறுதே. இப்ப எப்படி இருக்கு? சிரிக்கிறியோ? இதெல்லாம் எனக்கு பழக்கம்தான். ஒரு உதவி செஞ்சாலே அது இப்படிதான் இருக்குன்னு தெரியும். உன் வீடை வாங்குறதுல எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது. உங்க அப்பா தான் அது மாதிரி என்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாரு. அதை தான் நான் கேட்டுட்டு இருந்தேன், அவ்வளவுதான். நீ இந்த வீட்டை வித்துக்கோ இல்ல உடைச்சிக்கோ இல்ல அப்படியே கொளுத்தி கூட போடு, அது உன் இஷ்டம். ஆனா இங்க பாரு, உங்ககிட்ட கொடுத்த காசை நான் எப்படி வாங்கணும் எனக்கு தெரியும், புரியுதா? மிஸ்டர், இது எங்க குடும்ப பிரச்சனை. உங்களுக்கு தேவை பணம் தானே? நான் ஒரு வாக்கு கொடுத்தா 1 ரூபா கூட மிச்சம் இல்லாம உங்களோட பணம் நீங்க சொன்ன டேட்டுக்குள்ள கிடைச்சிரும். நீங்க போலாம். நீ அங்க வானா? உன் வீடை விற்கிறேங்கிறது நான் எடுத்த முடிவு கிடையாது.
அது நீ என்ன அந்த நிலைமைக்கு தள்ளி இருக்கிற, அதை நீ மறந்துடாத. இப்ப நீ கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒரு வீடுங்கிற கனவு உன் மனசுல உருவாகி இப்ப 2-3 வருஷம் தான் இருக்கும். ஆனா ஒரு பையனை பத்தின அப்பாவோட எதிர்பார்ப்பு அவனோட வயசு அளவுக்கு இருக்கும். டேய், வயசான உங்க அம்மாவுக்கு உதவி பண்ண ஒரு 4 நாளாவது உன் பொண்டாட்டி எங்க வீட்டுக்கு அனுப்பியிருக்கியா? நீ இந்த கடன்லாம் எப்படி அடைப்ப? கடன்காரங்க வந்து இங்க இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கிட்டு போகும்போது காங்கிரீட் கலவையை அடுப்புல நல்லா வேக வச்சு நீயும் உன் பிள்ளைங்களை சாப்பிடுவீங்களா? இல்ல கிரானைட்ஸும் டைல்ஸும் வேக வச்சு திம்பியா? என்னங்க, தேவையில்லாம எதையும் யோசிக்காதீங்க. வாங்க. அப்பா இவ்வளோ அவசரப்பட்டது வீட்டை விற்கிறதுக்கு நான் நினைக்கல. கடன் தற்செயலாக வந்தது தானே, மற்றபடி நான் வேணும்னு உருவாக்குனது இல்லையே. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம இந்த வீட்டில் தங்கிட்டு அதுக்கப்புறம் சாக போறீங்களா? எல்லா பொம்பளைங்க மாதிரியும் பெரிய வசதியான வீட்டில் இருக்கணும்னு நானும் கனவு கண்டேன்தான். ஆனா அந்த கனவுல இல்லாம போறது நம்மளோட வாழ்க்கை தானே தெரிஞ்சதும் நான் தான் அப்பாவை வர சொன்னேன். நான் தான் அவரை வற்புறுத்தினேன், வீடு வித்துறீங்கன்னு. எவ்வளோ சீக்கிரமா சொல்லி முடிச்சிட்டேன். வட்டிக்காரனுங்களும் கடன் கொடுத்தவனுங்களும் போலீஸ்காரனுங்களும் ஏறி இறங்குற அந்த வீட்டுல நிச்சயம் ஒரு நாளும் நம்மளால நிம்மதியா வாழ முடியாதுங்க. அப்படி நான் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. என் வேர்வையோட மதிப்பை நீ பார்க்கல. ரொம்ப வருத்தமா இருக்கு வாத்தியாரே. நீங்களே இப்படி பண்ணா நாங்க என்னதான் பண்றது? பொண்ணுங்க நினைச்சா நடக்காத விஷயம் ஏதாவது இருக்கா? அது சரி, டீச்சர் போயிட்டா ஸ்கூலே தூங்கின மாதிரி இருக்கும். நம்ம சுகர் கூட டீச்சர் இவ்வளவு நாள் இருந்ததே பெரிய விஷயம்தான். அது சரிதான். ஆனா அவன் இருக்கானே அந்த இன்ஜினியர், அவன் கொஞ்சம் கேடிதான். ஆமாப்பா, அந்த பாலனை என்னென்னமோ சொல்லி ஏமாத்தி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சதே அவன் தானே. அப்படியா? அதுக்கு இன்ஜினியருக்கு ஒரு சொல்லி என்ன பிரயோஜனம்? அவர்கிட்ட காட்டின பிளான் தானே அவர் செஞ்சிருப்பாரு. வாத்தியார, விஷயம் தெரியும்னா இங்க வாங்க. மத்தவங்க பாக்குற மாதிரி வீடு கட்டினா இப்படிதான் நடக்கும். 50 ரூபா மத்தி வாங்கி கூட குழம்பு வைக்க மாட்டான், வீடு மட்டும் பெருசா வேணும். அது மட்டும் இல்ல வாத்தியார, அந்த டீச்சரே சரி கிடையாது. அந்த டீச்சரோட அழகான உடம்பு இருக்குல்ல, அது என்ன என்னோட வஞ்சர மீன், ஏன் நெத்திலி, என்னோட அயல, அப்புறம் என்னோட வண்டி என்ன விட்டு போற நிலைமை வரும்போது அந்த வலையில இருந்து நான் பொறுமையா எஸ்கேப் ஆயிட்டேன். டீச்சரும் அவங்க புருஷனும் ஜோடியே கிடையாது. ஜோடியே இல்ல. ஆனா அந்த இன்ஜினியருக்கும் டீச்சருக்கும் சரியான பொருத்தம். கதை பேசிக்கிறத விட்டுட்டு போய் பொழப்ப போடுற. அப்போ யோசிச்சது சுக்குரும், முடிவெடுத்தது டீச்சரும். நீங்க சொன்ன அட்வான்ஸ் அமௌண்ட் ஃபுல்லாவே இருக்கு. மீதி ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு இந்தாங்க. டேய், வாங்கிக்க. நீங்களே வாங்கிக்கோங்க. ஆசைப்பட்டு கட்டின வீடை விற்கிற வேதனை எனக்கு புரியுது. நிறைஞ்ச மனசோட நீங்க எனக்கு அது தரணும். ஐயோ, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. கடவுள் தான் உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காரு. இதை முடிச்சிருக்க கண்டிப்பா எங்களால முடியாது. அந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கு. அப்படின்னா நான் கிளம்புறேன். ரொம்ப சந்தோஷம். சரி. சரி, வரேன். ஓ கடவுளே, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஒரு பெரிய ஆபத்துல இருந்து நீ தப்பிச்சேன்னு நினைச்சுக்கோ. இங்க பாரு, உன்னோட கனவு என்னன்னு எனக்கு தெரியாம இல்லடா. ஆனா மத்தவங்க முன்னாடி நீ தலகுனிஞ்சு நிக்கிறத என்னால பார்க்க முடியாது. நஷ்டப்பட எதுவுமே இல்ல. உன் உழைப்போட பங்கும் கண்டிப்பா அதுல இருக்கு. அப்புறம் என்ன, நேரத்தை வீணடிக்காம கடன்காரங்களுக்கெல்லாம் பணத்தை திரும்ப கொடுத்துரு. அப்புறம் ஒரு நாளாவது மன நிம்மதியோட படுத்து தூங்குடா. உன் கூடயும் பிள்ளைங்க கூடயும் ஒரு 10 நாளாவது சந்தோஷமா தங்கணுங்கிற ஆசை இந்த அப்பாவுக்கு இருக்குடா.
முதல்ல இந்த காசை பிடி, அப்புறம் இதில் ஒரு கையெழுத்து போடு. இப்போ அலோவ் பண்ண 15 வருஷத்துக்கான பீரியட் என்னோட ஓன் ரிஸ்கில் நான் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அப்புறம் என்ன? வேண்டாம் சார். ஆனால் கடன்காரனா தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி உதவியை செய்யுங்க. ஒரு 3 மாதம் முன்னாடி சையத் அலிங்கிறவருக்கு ஜப்தி நோட்டீஸ் அனுப்பிச்சிங்களே, ஞாபகம் இருக்கா? கடைசியில் உங்கள் தயவால் அவர் இறந்துட்டார். அதனால் எனக்கு எதுவும் வேண்டாம் சார். சந்தோஷம். இல்லை பாலா, இன்பவானன்னே கூப்பிடுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டா இருக்கு. எல்லாம் எண்ணி பார்த்துட்டீங்களா? கணக்கெல்லாம் முடிஞ்சது. கரெக்டா இருக்கு. அப்புறம் இந்த கம்பிக்காரனுக்கு கம்பி. டேய், இது எதுக்குன்னு தெரியுமா உனக்கு? ஒரு சின்ன வீட்டோட பிளானோட உன்கிட்ட வந்ததுக்கு என்னை இந்த நிலைமைக்கு ஆக்குனல்ல, அதுக்கு. அப்புறம் அந்த அப்பாவி சுகரோட பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்ததுக்கு. அடி வாங்கின விஷயத்த டீச்சர்கிட்ட சொல்லாத, அசிங்கம். ஒரு வழியா பார்த்தா அதெல்லாம் நல்லதுதான். இப்போ எல்லா கடனும் முடிச்சதில்ல. நிம்மதி. அப்படின்னா கவனமா இரு. சரிங்க சார். குருசங்கரன் சார். ஆமா. அப்போ வரேன் சார். சரி. பாலா, நீ போறல? ஆமா, என்ன சுக்குர் இந்த கோலத்துல? என்னத்த சொல்றது பாலா, அவ போனதுக்கு அப்புறம் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா ஆயிடுச்சு. உண்மையை சொல்ல போனா பட்னி தான். எவ்வளவு நாள் தான் பட்னியாவே கிடக்குறது? நம்மளும் யோசிக்கணும்ல. நீயும் நானும் யோசிக்க கொஞ்சம் நேரம் எடுத்துட்டோம். அதனாலதான் இந்த பிரச்சனை எல்லாமே. சரி, நீ கிளம்பு. சரி, வரேன். இல்லைன்னா ஒண்ணு பண்ணுவோம். இத நீ வச்சுக்கோ. எது? எப்படியும் வேலைக்கெல்லாம் போறல்ல. இல்ல, இதெல்லாம் வேணாம். எனக்கு இது வேண்டாயா, நீ வச்சுக்கோ. இல்ல, எனக்கு மெதிக்க தெரியாது, இருந்தாலும் கத்துக்கிறேன். சரி, அல்லாஹ் உன்னை காப்பாத்துவாரு. நல்ல ஆளுங்க கொஞ்சம் தாமதமா தான் யோசிப்பாங்க. சரி, பத்திரமா பார்த்து போயிட்டு வாங்க. உடம்பு நல்லா பாத்துக்கோங்க, சாப்பிடுங்க. பாலானாவும் பாத்துக்கோங்க. போயிட்டு வரேன்க்கா. போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு வீட்டை இத்தனை வருஷம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றிங்க. வாடகையில எதிர்பார்க்கல பாலா. கரெக்டா வீட்டை பாத்துக்கிற ஒரு குடும்பம் எங்களுக்கு அதான் வேணும். ரொம்ப நன்றிங்க. சரி, வரேன். சேது, கிங்கினி, வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். வா வா வா. வாழ்க்கையின் முதல் பாடத்தை தேடி நமது பாலன் சொந்த ஊருக்கு செல்கிறான். மண்ணோடும் பள்ளிக்கூடத்தோடும் மனசோடும் வாழ்க்கையின் அனுபவத்தை பார்த்தும் அனுபவித்தும் தெரிந்து கொண்டான். சேதுவும் போனதுக்கு அப்புறம் வீடே தூங்குன மாதிரி ஆயிடுச்சுல்ல. நான் எத்தனை தடவை அவன்கிட்ட சொன்னேன் தெரியுமா, ரொம்ப தூரத்துலலாம் வேலைக்கு போக வேணான்னு. எங்க கேக்குறான்? நம்ம புள்ள நம்மள மாதிரி தானே இருப்பான். இந்த காலத்து பிள்ளைங்க நம்ம எது சொன்னாலும் காதுலயே வாங்காது. அவனும் உலகெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரட்டும். எங்க போனாலும் கடைசியா இங்க தான் வரணும். அப்புறம் என்ன?